ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் சபி கேர்ள் அப்படிங்கிற ஜிகுட ஒன் ஷாட் தான். ஸோ இந்த ஒன் ஷாட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு டைட்டிலுமே வந்துட்டு நம்ம அதில் ரிக்வஸ்ட்டில் கேட்டது தான். அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி இந்த ஒரு ஸ்டோரி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஜேகேவோட வீட்டில் எல்லாரும் பொண்ணு பார்க்க போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்து அக்கா தங்கச்சி 2 பேர் இருப்பாங்க. 2 பேத்தையும் இவங்க 2 பேத்துக்கு பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இன்ன வரைக்கும் யாருக்கு எந்த பொண்ணுன்னு சொல்ல ஃபோட்டோவும் காட்டல. அவங்க அம்மா வந்துட்டு அவங்க நம்ம சொந்தக்காரவங்க தான். ஸோ பார்த்துட்டு அங்கே போய் யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ நம்ம அங்கே போய் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் சேம் டைம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா யாருக்கு யாரை பிடிக்கும், அக்காவை பிடிக்குமா தங்கச்சியை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சிட்டே வந்துட்டுருக்காங்க. வந்து அண்ணா, ஜேகே வந்து தம்பி. ஸோ அண்ணனுக்கும் சரி தம்பிக்கும் சரி இப்போ யார் சூஸ் பண்ண போகிறோன்னு ஒரு டவுட் இருக்குது. சேம் டைம் 2 பேத்துக்கு ஒரே வீட்டில் பொண்ணு கிடைக்குது. 2 பேர் ஒரே வீட்டுக்கு வரப்போ சண்டை வராது, அவங்களும் பிரிய மாட்டாங்க, கடைசி வரைக்கும் நம்மளையும் பிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துருக்காங்க. ஒரு வழியாக பொண்ணோட வீட்டுக்கும் வந்தாச்சு. இவங்க இது வரைக்கும் நான் சொந்தக்காரங்களை பார்த்ததே இல்லை. இவங்க 2 பேரும் அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்துருக்காங்க. பட் இவனுங்க தான் பார்த்தது இல்லையா. 2 பேருக்கும் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி இருப்பாங்க 2 பேரும் தெரியல. ஆனால் அம்மா 2 ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. ஆளுக்கு ஒவ்வொன்றா. இது என்னடா கடையில் பொருள் வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சிரிச்சிருப்பான். ஜேகே அதுக்கு என்ன பண்ணுறது, பொண்ணுங்க லைஃப் இப்படி தானே, பார்த்து பார்த்து வளர்த்துட்டு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். சரிவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பி ஒன்றா தான் உள்ள வராங்க. அவங்க அம்மா அப்பா வந்து 2 மாப்பிள்ளையும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. 2 பேத்தையும் உட்கார வச்சாச்சு. 2 பேருமே வந்து ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட்டுன்னு சொல்லி ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. உங்க அம்மாவுக்கு 2 பேத்தையும் பார்க்குறப்பே 2 பேரும் அழகாக இருக்காங்கல்ல அப்படி இருக்கு. உங்க அப்பாட்ட வேற சொல்லிப்பாங்க, 2 பேரும் அழகாக இருக்காங்க, என் பொண்ணுங்க கொடுத்து வச்சவங்க தான் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட சொல்கிறாங்க. எங்கள் ரூம்குள்ளே பார்த்தா உங்கள் அக்கா அழகாக கிளம்பி நிற்கிறா. நீங்களும் அப்படிதான். உங்கள் அக்கா ஹிப் செயின் எடுத்து போட்டுட்டு இருந்திருப்பா. நீங்கள் வந்து உங்களோட பாக்ஸ் எடுத்து உங்கள் ஹிப் செயின் எடுக்கிறீங்க. ஏய், ஹிப் செயின் போட போறியா? ஆ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை பார்த்து ஹாப்பியாக சிரிச்சிட்டு போட போகிறீங்க. ஒயன், இதை மட்டும் இப்போ நீ போட்ட உன் தொப்பை தனியாக தெரியும். ஸோ இதெல்லாம் நீ அவாய்ட் பண்ணிடுடி. அப்படி சொல்கிறியா? ம் சரி, நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு மனசாகலை. உங்கள் அக்கா கூட ஹிப் செயின் கிடையாதா, ஒரு 2 தான் வாங்கி வச்சிருக்கா. பட் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நிறைய வாங்கி வச்சுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு அதை வைக்கவும் மனசே வரல. சரி, சாரிக்கு வெளியே போட்டால் தானே தப்பு தெரியும், நான் சாரிக்குள்ளே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரியை லைட்டாக விளக்கிட்டு உள்ள கையை விட்டு அந்த ஹிப் செயினை போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு அதை வந்து சாரி வச்சும் மறைச்சிக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து ஆனால் சந்தோஷம் தான், அதை வந்து நம்ம போட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக 2 பேரும் கிளம்பியும் முடிச்சாச்சு. 2 பேரும் ஒரே மாதிரி சாரி கட்டியிருக்கீங்க. ஒயன், விஷி கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. விஷி பார்த்துட்டு உங்கள் அம்மா அழகாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு அச்சோ தங்கம் செம்மையாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. நீங்கள் சிரிச்சுட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு அழகாக இருக்கானா, செம்மையாக இருக்கு, ஐயோ என் தழுக்கு பிழுக்கு பேபி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தை பிடிச்சி கழுறாங்க. அம்மா சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கையை லைட்டாக தள்ளியிருப்பீங்க. உங்கள் அம்மா சிரிச்சுட்டு க்யூட்டாக இருக்கடா. நிஜமா நிஜமா விஷயம் உங்கள் அம்மா பார்த்துட்டு அப்போ நான் நல்லா இல்லை, நீயும் அழகாக இருக்க, என் தங்கமும் அழகாக இருக்கு. சரி, நான் மாப்பிள்ளையே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் வேகமாக கேட்குறான். ம் ரொம்ப அழகாக இருக்காங்க 2 பேரும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏற்றவங்க அவங்க 2 பேரும் தான். உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சிரிச்சுட்டே போகிறாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டுன்னு விஷயம் சைலண்ட் ஆகிட்டீங்க. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு என்னாச்சுடி? ம் ஒன்றும் இல்லை விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக யோசிக்கிறீங்க. ஏன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேளை நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு 2 பேருமே ஒல்லியாக அழகாக இருக்காங்களா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஆமாண்டி 2 பேருமே ஒல்லியாக அழகாக இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஜிம் போவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சிரிச்சுட்டே அதை சொல்லிட்டு போயிருப்பாங்க. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு ஏண்டி? ம் ஒன்றும் இல்லை விஷி, சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக உள்ள வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் 2 பேத்தையும் கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க அக்கா வந்து கான்ஃபிடென்ட்டாக முன்னாடி நடந்தப்பறா. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ், பயம், பதட்டம் எல்லாம் வருது. ஸோ கையை அப்படியே பிணைஞ்சிட்டே பொறுமையாக பின்னாடி போகிறீங்க. முன்னாடி போய் உங்கள் அக்கா நிற்க 2 பேரும் ஃபஸ்ட்டு உங்கள் அக்காவை தான் பார்க்குறாங்க. விஷயம் வந்து அவங்க 2 பேத்தையும் பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு மட்டும் கேட்டிருப்பான். அடுத்து 2 பேர் தலையாட்டியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் அக்கா பின்னாடி நிற்கிறீங்க. ஃபைன். ம் என்னம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. முன்னாடி போ. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே. முன்னாடி போடி. அடுத்துட்டு நீங்களாம் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. நீங்களாம் உங்கள் 2 பேத்த பார்த்து வாங்க. அடுத்தது 2 பேரும் ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி பார்த்துட்டு 2 பேரோட கண்ணு விஷி மேலே தான் போகுது. அவன் லைட்டாக ஒரு ஸ்மைலோட வெக்கத்தோட அமைதியாக நின்றுட்டுருக்கா.
நீங்க 2 பேரோட அம்மாவையும் பார்க்குறீங்க. அவங்க உங்கள பார்த்துட்டே இருக்காங்க. நீங்க அவங்கள பார்த்துட்டு, "நல்லா இருக்கீங்களாம்மா?" "நல்லா இருக்கேன்ம்மா. நீ நல்லா இருக்கியா?" "ம். நல்லா இருக்கேன்ம்மா" அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருப்பீங்க. "வாங்கப்பா. நல்லா இருக்கீங்களா?" "ம். நல்லா இருக்கேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸோட அப்பா உங்களுக்கு பதில் சொல்றாரு. நீங்க அவங்க 2 பேத்தையும் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அமைதியா நிக்கிறீங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து 2 பேத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இல்ல சரி காஃபி குடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க 2 பேரும் வந்து காஃபி கொண்டு வரீங்க. உங்க அம்மாக்கு யார்ட்ட குடுத்து விடுறதுன்னு தெரியல. ஆளுக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி குடுத்துட்டு, உங்களுக்கு யாருக்கு குடுக்கணும்னு தோணுதோ போய் அவங்க கிட்ட குடுங்க. அம்மா அது அப்படின்னு சொல்லி நீங்க அம்மா பார்க்குறீங்க. இல்லன்னா 2 பேரும் போய் 2 பேர் முன்னாடி நில்லுங்க. யார் காஃபி எடுக்குறாங்களோ, அவங்களுக்கு அவங்கன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இது எப்படி? நீங்க உங்க அம்மா பார்த்துட்டு, என்னமோ சொல்ல வர, எனக்கு ஒண்ணும் புரியல. சரி காஃபிய குடு அப்படின்னு சொல்லிட்டு, காஃபி வாங்கிட்டு போய் 2 பேரும் 2 பேருக்கு முன்னாடி நிக்கிறீங்க. நீங்க கரெக்ட்டா வந்து டே முன்னாடி நிக்கிறீங்க. இங்க உங்க அக்கா கரெக்ட்டா வந்து ஜேக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்திருப்பா. அதாவது 2 பேரும் போனப்ப கரெக்ட்டா அப்படி தான் நிக்கிற மாரி அமைஞ்சிருக்கும். டே வந்து டக்குனு வந்து விஷியோட காஃபி எடுக்க போயிருப்பான். சேம் டைம் ஜேகேவும் விஷியோட காஃபிய தான் எடுக்க போறான். நீங்க அப்படியே அந்த காஃபியோட நின்னுட்டு இருக்கீங்க. சிக்கியோட அம்மா பார்த்துட்டு, "சிக்கி, ம் என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அந்த காஃபி கிட்ட கைய கொண்டு போய் அப்படியே நிறுத்திட்டாங்க. ஜேக்கோட அம்மா ஜேகேவ இடிக்கவும், "என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். "அந்த பொண்ணோட காஃபி எடு." அது எடுத்துட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு இவனே டக்குனு அந்த கைய கொண்டு வந்து உங்க காஃபிய வச்சு எடுத்துட்டான். அடிச்சுட்டு அவன் லைட்டா ஸ்மெல் பண்ணியிருப்பான். நீங்க லைட்டா ஸ்மெல் பண்ணிட்டு போய் நிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. 2 பேருமே டக்குனு அந்த ஒரு காஃபி கிட்ட தானே கைய கொண்டு போயிருப்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. நீங்க சைலன்ட்டா வந்து நின்னுட்டுருக்கீங்க. ஜிக்கோட அம்மா ஜிக்கி பார்த்துட்டு, "பையன் அழகா இருக்கான்ல? அ, ம். அழகா இருக்கா. ஆனா விஷி அளவுக்கு இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டா ஸ்மெல் பண்ணிப்பான். "விஷிய விட அவ தான் அழகா இருக்கா. எனக்கு பையன தான் பிடிச்சிருக்கு." சைலண்ட்டா இரும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு வந்து அவங்க அம்மா சைலண்ட்டா இருக்க சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து 2 பேத்துக்கு 2 பேத்த பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது உங்க அம்மா அப்பாவுக்கும் சரி, அவங்க அம்மா அப்பாவுக்கும் சரி, அவங்க அம்மா அப்பாவுக்கு உங்கள பிடிச்சிருக்கு. உங்க அம்மா அப்பாவுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. அதனால 2 பேர் வீட்லயும் பிடிச்சிருக்குல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ பேசி முடிச்சுட்டு எல்லாரும் வந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் யாருக்குன்னு யாருமே பேசல. ஸோ அதனால யோசிக்கவும் தான் எல்லாரும் சைலண்ட் ஆயிருப்பாங்க. ஜேகேவோட அம்மா பார்த்துட்டு, சரி யாரு யாருக்குன்னு சொல்லி பேசிர்றான்ல. அப்படி பேசினா தானே நம்ம அடுத்த கல்யாண விஷயத்த பத்தி பேச முடியும். ம். ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்க்கும்போதே, ஜேகேட்ட வந்து அவங்க அம்மா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு, "லைட்டா நவரு நான் வீட்டுக்கு கேட்கிறேன்." ஃபர்ஸ்ட் நான் தானே உட்காந்துருக்கேன். இப்ப என்ட்ட தானே கேட்கணும். அட மூத்தவன்ட்ட கேட்பேன்டா. அப்புறம் இளையவன்கிட்ட கேட்கிறேன். லைட்டா நவுருடா அப்படின்னோனே, அவனும் லைட்டா நவுந்திருப்பான். அவங்க வந்து ஜேகே பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் முன்னாடி தள்ளி போயிட்டு, "தியா, ம் என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். "உனக்கு 2 பேத்துல யார பிடிச்சிருக்கு? பையனையா? விஷயவா?" "எனக்கு விஷயம் பிடிச்சிருக்கு." ஜேகே அடுத்த செகண்ட் நிமிஷம் ஷாக்கா பார்த்துட்டு, "எனக்கு விஷயம் பிடிச்சிருக்கு." அவங்க அம்மா டக்குனு ஜேகே கொஞ்சம் நவுந்து போயிருப்பாங்கல்ல, அப்படியே முன்னாடி தான் போயிருப்பாங்க. அவங்க டக்குனு அவன நிமிர்ந்து பார்த்துட்டு, "என்னடா சொல்ற?" "ம். எனக்கு விஷயம் பிடிச்சிருக்கு. நான் விஷயம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்." நானும் விஷயம் தான் பண்ணிப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. அவங்க அம்மா டக்குனு எந்திரிச்சுட்டாங்க பதட்டத்துல. என்னாச்சு சம்மந்தி?" "ஆ ஒண்ணும் இல்ல. நான் இவனுங்க 2 பேத்துட்டயும் தனியா பேசணும். ஏதாச்சும் ரூம் இருக்கா?" எல்லாரும் அவங்கள ஆக்வர்டா பார்க்குறாங்க. என்னடா பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னு சொல்லுவாங்க. அவங்க தான் பையன்கிட்டயே தனியா பேசணும்னு ரூம் கேட்குறாங்களேன்னு. "இந்தா அந்த ரூம்ல போய் பேசுங்க சம்மந்தி." சரி போங்கடா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு 2 பேரும் கைய பிடிச்சு வெளில இழுத்துட்டு போயிட்டு கதவ சாத்திக்கிட்டாங்க. "என்னடா சொல்றீங்க 2 பேரும்?" "எனக்கு விஷயம் தான் பிடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அமைதியா போய் பெட்ல உட்காந்துட்டான். "எனக்கும் விஷயம் தான் பிடிச்சிருக்கு. அது இல்லாம மூத்தவன் நான் தானே. ஃபர்ஸ்ட்டு நான் சொல்றது தானே. எனக்கு விஷயம் கல்யாணம் பண்ணி வைங்க. இவனுக்கும் என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு டே பார்த்து கூலா போறான். அதே தான் நானும் சொல்றேன். எனக்கு விஷயம் கல்யாணம் பண்ணி வைங்க. அவனுக்கும் என்ன கல்யாணம் பண்ணுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் பதில் சொல்றான். அவங்க அம்மா 2 பேத்தையும் பார்த்துட்டு, "ஏன்டா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிமிஷம் கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. "டேய் 2 பேருமே அழகா இருக்காங்கடா. யாரோ ஒருத்தர்ன்னு சூஸ் பண்ணுங்களேன். ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு போய் ஒரே பொண்ண கேட்குறீங்க? அடிச்சு புடுவேன்டா. எவனாச்சும் ஒருத்தன் ஒரு பொண்ண சொல்லுங்க. வெளுத்து புடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு விஷயம் தான் பிடிச்சிருக்கு. அவங்க அம்மா அப்படியே ஷாக் ஆயி பார்க்குறாங்க. ஏன்னா 2 பேரும் கோரஸா ஒரே விஷயத்த சொல்றாங்க. "டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. கடகடன்னு வெளிய போய் அவங்க வீட்டுக்காரர கூட்டு வந்து இதெல்லாம் சொல்றாங்க. "டேய் 2 பொண்ணுமே அழகா இருக்குடா. இல்லடா அ ஜேகே நீ வந்து ஏன் பையன கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? மூத்தவனுக்கு மூத்த பொண்ணு, 2வதுக்கு 2வது பொண்ணு. கரெக்ட்டா இருக்கும்ல?" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேட்ட கேட்குறாங்க. "எனக்கு விஷயம் தான் புடிச்சிருக்கு." இது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. "என்னடி பண்றது? எனக்கு ஒண்ணும் தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு என்னமோ பையன தான் புடிச்ச மாரி இருக்கு. எனக்கு என்னமோ விஷி ஃபேஸ பார்த்தாலே கொஞ்சம் ஆட்டிட்யூடான, அந்த கோபப்படுற மாரி ஒரு கேரக்டரோ அப்படின்னு தோணுது. சேம் டைம் எனக்கு பையன பார்க்கும்போது அனுசரிச்சு போவா, நல்லா பார்த்துப்பா, நல்ல பொண்ணு அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. பட் விஷய பார்க்கும்போது எனக்கு வரவே இல்ல. ஆனா உங்க பசங்க 2 பேத்துக்கு விஷயம் தான் பிடிச்சிருக்கு. ஒரு வேள அந்த பொண்ணு ஒல்லியா இருக்கனால இருக்குமோ?" அவங்க டக்குனு அவங்க வீட்டுக்கார பார்த்துட்டு,
ஒல்லியா இருக்காங்க, குண்டா இருக்காங்க. அதில என்ன பிரச்சனை? அது ஒருத்தரோட உடம்பு வாகு தானே. இது 2மே ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்துச்சு? இப்ப தான் இப்படி பத்தணும் தித்தனமா கிடக்கு. அந்த பொண்ணு அப்படிதான் இருக்கா. ஆனா, ஃபைன் பார்க்க அழகா இருக்கா, கியூட்டா இருக்கா. எப்படி சொல்றது? விஷியோட ஃபேஸ விட ஒயின் ஃபேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவ பாருங்க வந்தோனமே, "நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?" அப்படிலாம் கேட்டா. அவ பாட்டுக்கு நிக்கிறா. எனக்கு என்னமோ பையன தான் பிடிச்சிருக்கு. ஆனா பாரு நான் பெத்தது எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார பார்க்குறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப வெளிய போய் என்ன சொல்றது? அவங்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட்டு 3 பேர் உள்ள வந்த வரைக்கும் திரு திருன்னு முழிச்சாங்க. இப்ப இதுல நீ என்னைய வேற இழுத்துட்டு வந்துட்ட. இப்ப என்னங்க நம்ம வெளிய போய் சொல்றது? எனக்கும் ஒண்ணும் தெரியல. சரி விடு யோசிப்போம். யோசிப்போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் இல்லன்னா வெளிய போயிட்டு, நாங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்றோம்ன்னு சொல்லாம, நீ வீட்டுக்கு கூட்டி போய் உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணிரு. வீட்டுக்கு கூட்டி போய் உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணவா? எனக்கு ஐயோ! எனக்கு பைத்தியம் பிடிக்குது. வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு, "சரி இங்க நம்ம எந்த பதிலும் சொல்ல வேணாம். வீட்ல போய் பதில் சொல்லிக்கலாம்" அப்படின்ருப்பாரு. என்னோட பதில் ஒண்ணு தான். எனக்கு விஷயம் தான் புடிச்சிருக்கு. என்னோட பதிலும் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு இருந்துட்டே வேற கத்துறான். அவங்க அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. சரி வெளிய வாங்கடான்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க வீட்ல அதுக்கப்புறம் வந்துட்டு சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசி, சரி நாங்க வீட்ல போயிட்டு சொல்றோம். யாருக்கு எந்த பையன், எந்த பொண்ணுன்னு அப்படின்னு சொல்லி சொல்றோன்ருப்பாங்க. சரின்னு சொல்லியாச்சு. வீட்டுக்கு வெளியவும் வந்தாச்சு. அவங்க அம்மாக்கு வந்துட்டு பாய்ஸோட அம்மா வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பழக்கம் தானே, சொந்தம் தானே. அவங்க டக்குனு அவங்க கைய பிடிச்சுட்டாங்க. "ஆ என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிகோட அம்மா பார்க்குறாங்க. அது எப்படி கேட்குறதுன்னு தெரியல. நான் கேட்குறேன் கோச்சிக்காதீங்க. சொல்லுங்க. பசங்களுக்கு 2 பொண்ணையும் தானே புடிச்சிருக்கு. ஒரு பொண்ணு மட்டும் புடிச்சிருக்குன்னு சொல்லிறாதீங்க. அது ரொம்ப கஷ்டமா போயிரும். அதான் கேட்குறேன். அது எப்படின்னு சொல்லிட்டு ஜிகோட அம்மா பார்த்துட்டு, "ஆ 2 பொண்ணையும் தான் புடிச்சிருக்கு." மழுப்பாதீங்க. உண்மைய சொல்லுங்க. "இல்ல, இல்ல நான் மழுப்பல" அப்படின்னு சொல்லிட்டு ஜிகோட அம்மா சொல்றாங்க. எனக்கு தெரியும். பசங்க எப்படி பேசுவாங்கன்னு. ஏன்னா ஆல்ரெடி இந்த விஷயத்த நான் பார்த்துருக்கேன். சொல்லுங்க. 2 பேருமே ஃபிஷ்ஷிய தான் புடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, எனக்கு வயன தாங்க ரொம்ப புடிச்சிருக்கு. தங்கமான பொண்ணா தெரியிறா. கோச்சுக்காதீங்க உங்க பொண்ணுல இப்படி சொல்றேன்னு. எனக்கு வயன் கேரக்டர் தான் ரொம்ப தங்கமான கேரக்டரோ அப்படின்னு தோணுது. நான் வீட்ல போய் பசங்கள்ட்ட பேசிட்டு பதில் சொல்றேன். நல்ல பதிலா தான் இருக்கும். 2 பொண்ணுமே என் வீட்டு மருமக தான். அத மறந்துறாதீங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா ஹெட்ட ஷேக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டாங்க. அவங்களும் கிளம்பி போயிருப்பாங்க. உள்ள வந்து அவங்க அம்மா முகமே சரியில்ல. நீங்க உங்க அம்மா பார்த்துட்டு, "என்னாச்சும்மா?" "ஆ ஒண்ணும் இல்ல வயன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி போய் 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க." சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்திருப்பீங்க. விஷி வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்திருப்பா. பட் அவளுக்கு ஊக்கு கழட்டவே வராது. "ஷோ! அம்மாட்ட கழட்ட மாட்டேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்திருப்பா. உங்க அம்மாவும், அப்பாவும் கிச்சன்ல நின்னுட்டு இருக்காங்க. "என்ன ஆச்சுடி?" 2 பேத்துக்குமே விஷிய தான் பிடிச்சிருக்காம். எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. வயன் எவ்ளோ தங்கமான பொண்ணு தெரியுமா? ஆனா எல்லாரும் ஏன் தான் அப்படி நினைக்கிறாங்களோ? பார்த்தோனே இந்த உடம்பு அவங்களுக்கு என்ன பண்ணுது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி உடம்பு. அதுதான் எல்லாத்துக்கும் பெருசா தெரியுது. மனசுங்கிற ஒரு விஷயமே தெரியல தெரியுமா? உண்மைய சொன்னா விஷயம் விட ஒயின் மனசு தான் அவ்ளோ சுத்தமானது. எல்லாத்தையும் அவ்ளோ தங்கமா பார்த்துக்கணும்னு நெனைப்பா. நானே பெத்தது தான். ஆனா எனக்கு தெரியாத விஷயம் பத்தி அது அப்படிதான் இருக்கும். யாரையும் மதிக்காது. மட்டு மரியாதை இல்லாம பேசும். என்னென்னமோ பண்ணும். எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க. விஷயம் அத கேட்டுட்டு அங்க எதுவுமே பேசல. அவ பாட்டுக்கு மாடி ஏறி வந்துட்டா. "வயன், வயன், ஆ என்னக்கா? ஒரு நிமிஷம் கதவ தொறடி." அப்படி சட்டுன்னு கதவ தொறந்துட்டேன். "என்னக்கா?" அப்படின்றீங்க. சாரி வந்து கழட்டியிருப்பீங்க. அவ வரவ அப்படியே மேல போட்டுருக்கீங்க. நான் இந்த ஊக்க மட்டும் கழட்டி விடுறியா? சரிக்கா. நானும் உள்ள வரேன். வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள அவளும் வரா. ஸோ நீங்களும் அவளுக்கு அந்த ஊக்க கழட்டி விடுறீங்க. தேங்க்ஸ் வயன். பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து உங்கள பார்த்துட்டு, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. அப்படி சொல்லிட்டு நீங்களே சேஞ்ச் பண்றீங்க. அவ ட்ரெஸ் உங்க ரூம்லயே இருக்கும். அவ பாட்டுக்கு அத எடுத்து சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. "வயன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?" "ம் என்னதுக்கா?" 2 பேத்துக்குமே என்ன தான் பிடிச்சிருக்காம். நீங்க அத கேட்டுட்டு அப்படியே சைலன்ட்டா நீங்க பாட்டுக்கு வந்துட்டு உங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்றது? அழகா பிறந்தது ஏன் தப்பா? சரி விடு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வந்து அத்தை சொன்னாங்களாம். 2 பேத்துட்டயும் நான் போய் பேசுறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் சொல்லிர்றேன். எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் ஒருத்தர் உன்ன கல்யாணம் பண்ணிப்பாங்க சரியா? நீ ஃபீல்லாம் பண்ணாத. ஆ அடிச்சுட்டு அக்கா லைட்டா ஸ்மெல் பண்றா. உனக்கு யாரக்கா புடிச்சிருக்கு? எனக்கும் 2 பேத்த தான் பிடிச்சிருக்கு. எனக்கு யார் ஓகே சொன்னாலும் ஓகே தான். 2 பேருமே அழகா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ அக்கா சிரிச்சுட்டே அந்த ரூமுக்கு போயிருப்பா. நீங்க அதுக்கப்புறம் சைலன்ட்டா ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு தெரியும். 2 பேத்துக்குமே என்ன பிடிக்கல. ஏன்னா, அந்த காஃபி அப்பயே எனக்கு தெரிஞ்சது. என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் ஒல்லியா அழகா இருக்க பொண்ணு தான் பிடிக்கும். கொஞ்சம் குண்டா, கொஞ்சோண்டு தொப்பையோட யாருக்கு பிடிக்கும்? பிடிக்காதுண்ணே. நானும் இளைக்கலாம் ட்ரை பண்ணேன். எங்க என் உடம்பு மட்டும் இளைக்கவே மாட்டேங்குது.
நானும் அவ்வளோ மாதிரி ஒல்லியா அழகா இருந்தா எல்லாருக்கும் என்னையும் பிடிச்சிருக்கும்ல. சரி ஃபைன், இதெல்லாம் யோசிக்காத, அழுக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணை அவள் தொடச்சிட்டு சைலண்டாக அப்படியே படுத்துட்டா. ஆனாலும் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது, 2 பேரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே யோசிச்சுட்டே சைலண்டாக படுத்திருக்கீங்க. ஸோ இந்த சைட் பார்த்தா எங்கே ஜேக்கியோட அம்மா வந்து கத்திட்டு இருக்காங்க, என்னால் முடியாது, நான் அந்த 2 பொண்ணையும் தான் வீட்டுக்கு கூட்டு வருவேன். பாருமா 2 பேத்துக்கு ஒரே பொண்ணு தான் பிடிச்சிருக்கு, அப்போ எப்படி அந்த 2 பொண்ணையும் உன்னால் வீட்டுக்கு கூட்டு வர முடியும்? டேய் புரிஞ்சுக்கோங்கடா, எனக்கு அந்த 2 பொண்ணையும் தான்டா பிடிச்சிருக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குறைச்சா கேட்குறாங்க. சரி சரி விடுங்க, நான் சொன்ன மாதிரி அங்கே சொன்ன மாதிரியே எல்லாரும் நம்ம பண்ணிடலாம். என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். மூத்தவனுக்கு மூத்த பொண்ணு, இளையவனுக்கு இளைய பொண்ணு, இது எப்படி? நான் மட்டும் என்ன இழிச்சவாயா? ஜிக்கி ஜிக்கி ஒரு உடம்ப வச்சு ஒரு பொண்ணு ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஜிக்கி. உடம்ப வச்சு நானும் ஜட்ஜ் பண்ணலாமா? பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படி இருக்கல. ஒருத்தர் பார்த்தோன்னே பிடிக்கணும், அதான் அரேஞ்ச் மேரேஜில் பார்த்தோன்னே பிடிச்சா மட்டும்தான் அதில் கல்யாணம் நல்லாயிருக்கும். எனக்கு பார்த்தோன்னே விஷயம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே பேசிகிட்டே இருக்கான். அவங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆகுது, அது எப்படி பாடி ஷேமிங் பண்ணலாம், இவன் வந்து உடம்ப சொல்லலாங்கிறான், ஆனாலும் அவன் அதை தானே மெயின் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். அவர் ஜேகே பார்த்துட்டு, ஜேகே நீ வாய மூடிடு. அது உங்களை ஃபஸ்ட்டு அங்கே நான் கூட்டு போனதே தப்பு. ஆளுங்களை முடிஞ்சுங்களே பாரு, நல்லா பெற்றிருக்கோம் நல்லா வளர்த்துருக்கோன்னு நினச்சேன். 2 என்னமோ ஒல்லியாக இருக்க பொண்ணு தான் வேணுமா? குணம் இருக்குல்ல, குணம் அது 2 பேத்துக்கும் ஒரு மாதிரி கிடையாது சரியா? குணத்தை வச்சு தான் எல்லாமே முடிவு பண்ணணும். இப்போ அந்த பொண்ணு ஒல்லியாக இருக்கே, அதை பார்த்துட்டு அண்ணன் தம்பி பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு ஆடுறீங்களே, ஒருவேளை அவள் குணம் சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தால் என்னடா பண்ணுவேன்? ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒயின் அப்படி சொல்கிற கேரக்டர் கிடையாது. என் வயசுக்கு நான் எவ்வளோ பேர்கிட்ட பேசி பழகிருப்பேன், ஆனால் எனக்கு அந்த ஒயினை பார்த்தோன்னே தோணுச்சு தங்கமான குணம், புருஷனுக்கு நல்லா வழங்கி போவா, புருஷனுக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்கிற பொண்ணு, நல்ல பொண்ணு அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒயினை பார்த்தோன்னே மட்டும்தான் தோணுச்சு. உங்கள் அம்மாவுக்கு அவளை பார்த்து மட்டும் தான் தோணுச்சு. அந்த விஷயங்கிற பொண்ணை பார்த்து எங்கள் 2 பேத்துக்குமே அப்படி தோணலை. ஆனால் அவங்க 2 பேத்துக்கும் அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் கம்டன் ஆயிருப்பாங்க. சரி இதுக்கு மேலே இவங்க கிட்ட கத்தி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் ரூமுக்கு போயிருப்பாங்க. இவங்க 2 பேர் அப்படி தான் ஆளுக்கு ஒரு சைடு மூஞ்சி பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. என்னங்க பண்ணுறது, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இல்லாட்டி விஷயம் மட்டும் கல்யாணம் பண்ணி போமாடி, யாருக்காச்சும் ஒருத்தருக்கு, இல்லாட்டி நான் என்ன சொல்கிறேன்னா 2 பொண்ணுமே வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்டாக எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஏய் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கையை பிடிக்கிறாரு. எனக்கு அந்த ஒயினை தான் பிடிச்சிருக்கு, ஒயினை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கலாம், இல்லைனா வேணாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவங்க போய் கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து 2 பசங்களையும் கூப்பிட்டு பேசுகிறாரு, இல்லைடா அது இதுன்னு. 2 பேருமே அப்படியே கல்லு மாதிரி உட்காந்துருக்கானுங்க. ஒருத்தன் வந்து சரி நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். பட் 2 பேருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடைசியாக அவரும் டென்ஷன் ஆகி வந்துட்டார், என்னமோ பண்ணி தொலைங்கடான்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு 1 வீக் போகுது. இதை பற்றி உங்கள் வீட்டில் அவங்களும் பேசல, நீங்களும் எதுவும் பேசிக்கல. உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்படும். கொஞ்சம் சரி வேண்டாம் அதெல்லாம் செட் ஆகாது, அவங்க கண்டிப்பாக ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. பட் விஷிக்கு வந்து 2 பேத்தையும் பிடிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் எங்கள் அப்பா பார்த்து இல்லை மாப்பிள்ளையும் தொப்பை இங்கே பேமெண்ட் நல்லாவே இல்லை, நானே பிடிக்கலன்னு சொல்லி கதறிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் 2 பேர்த்து பிடிச்சிருந்துச்சி. ஆனால் பாரு விதி இப்படி விளாடுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவளே யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு வேளை பையனை கூப்பிட்டு வந்து நிறுத்தாமல் இருந்தால் அவள் ஒரு பையனை மட்டும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருப்பேன், என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. ஜேகேவோட அம்மாவுக்கு வாயினை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்களும் பேசி பேசி பார்த்துருப்பாங்க. 2 பேரும் பதில் சொல்கிற மாதிரி இல்லையா. கடைசியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் பேர் நான் சாப்பிட மாட்டேன். என்னடி இது, 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தர் வாயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன், இல்லைனா நான் சாப்பிட மாட்டேன். என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ வாயை மூடுவி வந்துட்டான். என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு உட்காந்துட்டாங்க. காலையில் சாப்பிடல, மதியம் சாப்பிடல, ராத்திரி ஆயிடுச்சு. அவங்க அம்மா இன்னும் வரைக்கும் சாப்பிடல. இவங்கள வீட்டில் வேறு யாருமே சாப்பிடல. ஆனால் அவங்க பிடிவாதத்துக்கு இருக்காங்க, நீங்கள் எப்போ ஓகே சொல்கிறீங்களோ அப்போ தான் நான் சாப்பிடுவேன்னு. அம்மா நான் ஒரு ஜேகே, ஏம்மா அப்படி பண்ணுற, காலையிலேருந்து இப்படி நீ கெஞ்சிட்டே இருந்தா நான் ஓகே சொல்லுவேன்னு நினைக்கிறியா? ப்ளீஸ்மா சாப்பிடுமா வாமா. என்னால் முடியாது ஜேகே. அம்மா நீ சொல்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டா அது நல்லா இருக்குமான்னு கூட எனக்கு தெரில, அது எதுவும் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா நீ பண்ணுறது எனக்கு? ஆமாம் ஃபோர்ஸ் தான் பண்ணுறேன் போதுமா நவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜேகே நோத்திருப்பாங்க. அம்மா நீ ஏன்டா வேணாம் வேணான்னு சொல்கிற, விஷயம் கல்யாணம் பண்ணிக்கிட்டுண்டா, ஏன்னா மூத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு விடு, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ வாயினை கல்யாணம் பண்ணிக்கூட உன் தங்கமான கேரக்டருக்கு அவள் தான் செட் ஆவா. வா டே நீ தானே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்பிங் மைண்டோடு இருப்பா. அவளும் அப்படி தானே இருப்பா. அதனால தான் சொல்கிறேன் உங்கள் 2 பேத்துக்கு கேரக்டர் எல்லாமே செட் ஆகும். ப்ளீஸ்டா அவளை கல்யாணம் பண்ணிக்கோடா.
இல்லைம்மா நீ சாப்பிடு என்கிட்ட கொண்டு வராத ஜிகே அப்படின்றான். அவங்க அம்மா இல்ல முடியவே முடியாதுன்னு சொல்றா, அன்னைக்கு நைட்டும் சாப்பிடல. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்களுக்கு பிபியே லோ ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிருப்பாங்க. அவங்க அப்பயும் நீ வயல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா மட்டும் தான் நான் சாப்பிடுவேன்றாங்க. ஏம்மா அவன்ட்ட கேட்கவே மாட்டேங்கிறீ, என்னையவே ஏம்மா போட்டு வதக்கி எடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு கத்தியிருப்பான். சைலண்ட்டா முன்னாடி நிக்கிறான். ஜேகே எனக்கு ஃபைன் உனக்கு தான் செட் ஆவான்னு தோணுது. சரி நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு காட்டுறாங்க. பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் ஓட்டிட்டு இருப்பான். அவங்களும் ஹாப்பியாக சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருப்பாங்க. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டேக்கு வந்து நாங்கள் விஷயம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஜேகேக்கு வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிறோம், மூத்தவனுக்கு மூத்த பொண்ணு, இளையவனுக்கு இளைய பொண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 வீட்லேயும் ஓகேவா சொல்லியாச்சு. ஸோ கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகுது. இங்கே பார்த்தா டேக்கு அதில் செம்ம ஹாப்பி. அவன் விஷயத்த ஃபோன் நம்பர் வாங்கி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான். எங்கே வந்து ஜேகே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கிடச்சிருக்கும், பட் கால் பண்ணல, மெசேஜ் பண்ணலாம், பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கான். நீங்களும் அவன்கிட்ட பேசல. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டு, பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே, ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கும். பட் அவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க, ஃபோர்ஸ்லாம் பண்ணலாமா, அவனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், ஸோ அதனால் பேச மாட்டேங்கிறான். அதனால் வந்துட்டு நீ அவனை எதுவும் தப்பாக எடுத்துக்காதம்மா, நல்ல பையன் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் சரின்ட்டீங்க. ஷாப்பிங் எல்லாத்துக்குமே வந்து டே வந்து வரான், ஜேகே வரமாட்டேங்கிறான். நீங்கள் வந்து ஏன்னு கேட்டிருப்பீங்க உங்கள் அத்தைட்ட ஒரு டைம் மட்டும். அதுவும் உங்கள் அம்மா கேட்க சொன்னாங்களேன்னு கேட்டிருப்பீங்க. இல்லைம்மா அவனுக்கு வேலை இருக்குமா, கோச்சிக்காதம்மா அப்படின்ருப்பாங்க. நீங்களும் சரித்தான் அப்படின்ருப்பீங்க. ஏன்னா உங்கள் மாமாவும் வந்துட்டாரு, சேம் டைம் எங்கள் டேவும் வந்துட்டாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதில் 2 பேர் வந்துட்டாங்க, ஒருத்தராச்சும் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணியிருக்கும். சரி சரி வேலை முக்கியம் தானே, இது என்ன நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் விட்டுட்டீங்க. உங்கள் அக்காவும் டே வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் போயிருப்பாங்க. பட் ஜேகே வந்து உங்களுக்கு அதுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி எனக்கு ஒர்க் இருக்குது, அவங்க 2 பேர் போட்டும் நம்ம போகலை, நீ வீட்டில் சொல்லிருன்ருப்பான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த வீட்டில் சொல்லியிருப்பீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு இல்லடி அது அம்மா அவர் தான் வேலை இருக்குன்னு சொல்கிறாருலம்மா, சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஓகேன்ருப்பாங்க. அதனால உங்கள் அம்மாவுக்கு மனசாகல. வயன் என்னம்மா அவர் வந்துட்டு பேசுகிறாருல, அம்மா அவர் என்கிட்ட டெய்லியும் பேசிட்டு தாம்மா இருக்காரு, அதனால தான் இந்த விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார் கேஷுவலாக, நான் அதனால தான் சொல்கிறேன். நீ நினைக்கலாம் ஒன்றும் இல்லை சரியா, நீ எதுவும் தப்பாக நினைக்காதம்மா. சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா விட்டுருப்பாங்க. அவர் தினமும் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கார், நான் நினைக்கிற கனவுல மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்களே சைலண்ட்டாக ரூம் போயிட்டீங்க. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு என்னடி நீ வரலையா, நீ மாமாவை மட்டும் போயிட்டு வாங்க, சரிடி அப்படின்னு சொல்லிப்பா. ஸோ அவளும் டேயும் வந்து போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்கள் அக்கா வந்து வீட்டில் ஆசையாக காட்டிகிட்டு இருக்கா. உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும் போதெல்லாம் ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்ல அக்காவுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு. உங்களுக்கு அடுத்த செகண்ட் தோணிருக்கும், நமக்கும் அப்படி தான், அவரும் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்களே மனசையும் தேர்த்துக்கிட்டீங்க. வீட்டில் ரூம்குள்ளே போய் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு செம்மையாக போர் அடிக்குது. அதுக்கப்புறம் பின்ட்ரெஸ்ட்டில் போய் சும்மா உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ கப்பல் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஜிக்கும் எடுத்தா இப்படி தான் இருக்கும்ல, ஆனால் இந்த பொண்ணு மாதிரி இருக்காது, கொஞ்சம் தலுக்கு புழுக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் சாட் ஜிபிடியில் உட்காந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களும் ஜேக்கும் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருந்தால் எப்படி இருக்குன்னு. உண்மையாக சொன்னால் உங்களுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் ஒல்லியாக இருக்கானா, நீங்கள் கொஞ்சம் செப்பியாக இருக்கீங்களா, உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னீங்க. அதை ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஜிகே ரொம்ப பிடிச்சிருக்கா. ஜிகேயோட ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்து முட்டை கண்ணு, குட்டி லிப்ஸு, குட்டி முக்கு, அழகாக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவை ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக கல்யாணமும் வந்திருக்கும். எனக்கு வந்து கல்யாணம் உங்கள் அக்கா வந்து கல்யாணம் சரி கட்டிட்டு நின்றுட்டுருக்கா. அங்கே வர வீடியோ எடுக்கலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா டே வந்து நான் பார்க்க வரேன், நம்ம வந்து அது ஒரு வீடியோவாக எடுத்துக்கலாம், நான் பார்க்க வரேன், ஃபஸ்ட்டு நான் பார்த்துறேன், அதுக்கப்புறம் நீ ஸ்டேஜுக்கு வான்னு சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவே அழகாக ரெடி பண்ணி நிற்க வச்சுருக்காங்க. அவளுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது, ஒரு நர்வஸ் பார்த்துட்டோம், அதோட கையை பணிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கா. டே வந்து பின்னாடி பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். பின்னாடியே அழகாக இருக்கடி டே அப்படின்னு சொல்லி லைட்டாக சிரிக்கும் போது டே பின்னாடி வந்து ஷோல்டர் ரெண்டுலேயே கை வச்சுட்டு அப்படியே ஃப்ரண்ட்டு திருப்புறான். செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். உங்கள் அக்காவும் அவனை அப்படியே பேக் ஹக் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க. டே அப்படியே வந்து உங்கள் அக்கா லிப்ஸில் கிஸ் பண்ணியிருப்பான். உங்கள் அக்காவும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு மூஞ்சியே மூடிட்டீங்க, ஐயோ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. அங்கே இருக்க எல்லாரும் ஸ்மைல் பண்ணுறாங்க, பட் உங்களுக்கு மட்டும் ரொம்ப ஷேயாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டே அவளை பார்த்துட்டு செம்ம அழகாக இருக்குடி, நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஷர்ட்டில். ஒயிட் ஷர்ட்டில் அவ்வளோ அழகாக இருக்கானா, என் புருஷன் எது போட்டாலும் அழகாக தான் இருப்பான்னு எனக்கு தோணுது. போட்டாலும் போடாட்டியும் உன் புருஷன் அழகாக தான் இருப்பான், போதும் போட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டே லைட்டாக வந்து டேவை தள்ளியிருப்பா. டேவும் சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் போயிருப்பான். உங்கள் அக்கா அவங்கள பார்த்துட்டு ஜெகி வராரா, இல்லைக்கா ஜெகி வரேன்னு சொல்லலை, அவர் கிளம்பிட்டுருக்காராம். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கிளம்ப ஆரம்பிச்சிட்டா.
நீங்க வந்துட்டு இந்த சைலண்ட்டா உட்காந்துருக்கீங்க. மேம் நான் வேணா சார வர சொல்லவா? இல்ல, இல்ல பரவால்ல. அப்படி சொல்லி நீங்க அந்த பொண்ணுட்ட சொல்றீங்க. இல்ல மேம் நான் சொல்றேன். இல்ல, இல்ல பரவால்ல. அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது அதான். ஓ! ஓகே மேம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் வந்து பொண்ண கூட்டு போறதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உங்க அக்காவ கூட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களையும் கூட்டு போறாங்க. அங்க வந்து பார்த்தா வந்து ஃப்ளையிங் கிஸ்லாம் குடுத்துட்டு இருக்கான் ஹாப்பியா. நீங்க சடன்ட்டா அத பார்த்துட்டே பின்னாடி வரீங்க. ஜேகே அவன் பாட்டுக்கு உட்காந்து அங்க ஐயர் சொன்னதெல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்கான். உங்க அத்தையும் மாமாவும் ஒண்ணா நின்னுட்டு இருந்திருப்பாங்க. விஷி அவங்கள பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அவ பாட்டுக்கு போய் டீ கிட்ட உட்காந்துக்கிட்டா. நீங்க உங்க அத்தையும் மாமாவும் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணீங்க. உங்க அத்தை உங்கள பார்த்துட்டு, "அழகா இருக்குடி தங்கம். தேங்க் யூ" அப்படி சொல்லிட்டு நீங்க டக்குன்னு 2 பேரும் கால்லயும் சேர்ந்த மாரி விழுந்திருப்பீங்க. "ஐயய்யோ! நல்லா இரும்மா, நல்லா இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள தூக்கி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மா, அப்பா கால்லயும் விழுந்திருப்பீங்க. அவங்க அம்மாவும் உங்கள எந்திரிச்சு கட்டியெல்லாம் பிடிச்சிட்டு, "சரி போய் உட்காரு." "ம் சரிம்மா" அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜேகே பக்கத்துல உட்கார்றீங்க. உங்களையும் ஜேகேயும் பக்கத்துல பக்கத்துல உட்கார வச்சு பார்க்கும்போது, ஜேகேவோட அம்மாவுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. வியும் அப்படிதான். வி ரொம்ப ஸ்மைலோட இருக்கான்ல. அவங்களுக்கு அத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. 2 பசங்களுக்கு ஒரு வழியா நல்ல பொண்ணு 2 பொண்ணு பார்த்துச்சு. வேலை முடிஞ்சிருச்சு, கடமையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினச்சுட்டு லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஐயர் தாலியே எடுத்து குடுக்குறாரு. டே அவ்ளோ ஹாப்பியா வாங்கி கட்டிட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணியிருப்பான். அதே சேம் டைம் தான் ஜேகே இவங்களுக்கு தாலி கட்டுறது. அவனும் சைலண்ட்டா கட்டிட்டு உட்காந்துருக்கான். நெத்தில குங்குமம் வைக்க சொல்லியிருப்பாங்க. அத மட்டும் வாங்கி வச்சுடுறான். எங்க இவன் குங்குமமும் வச்சுட்டு கன்னத்துல கிஸ் பண்ணியிருப்பான். அதையும் கேப்ச்சர் நெறைய எடுக்குறாங்க. இந்த சைடு ஜேகேவையும் கிஸ் பண்ண சொல்றாங்க. ஜேகேவும் பாட்டு சைலண்ட்டா உட்காந்துருக்கான். ஜேகேவோட அம்மா வந்து ஜேகேவோட ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க. ஜேகே அவங்க அம்மா திரும்பி பார்க்குறான். ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். பூமா பண்றான். இப்பலாம் எல்லாரும் அதுதான் பண்றாங்க. இவன் பார்த்தியா டீ கூட பண்ணான். இப்ப பண்றான். போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சைலண்ட்டா உட்காந்துருக்கான். அவங்க அம்மா லைட்டா அவன பார்த்து முறைக்கிறாங்க. அவன் போமா போமான்னு சொல்லிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களும் எந்திரிச்சு போயிட்டாங்க. அது உங்க காதுலயே விழுந்திருக்கும். நீங்க விழுந்த விழாத மாரி சைலண்ட்டா உட்காந்துருக்கீங்க. அவன் அவங்கள பார்க்குறான். உங்க ஃபேஸ்ல லைட்டான ஒரு ஸ்மைல். ஆனா உங்க ஃபேஸ் செம்ம க்ளோவா இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தத விட இப்ப செம்ம க்ளோவா இருக்கீங்க. மேக்கப் போட்டிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேஷுவலாக திரும்பிட்டான். உங்கள் அக்கா ஃபேஸில் அவ்வளோ க்ளோ இல்லை, பட் உங்கள் ஃபேஸில் செம்ம க்ளோவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜிகேவும் பாட்டு சைலண்ட்டாக நிற்கிறான். நீங்களும் அப்படி தான் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. பட் அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, அவங்க கிச்சு கிச்சு காட்டிகிட்டு இருக்காங்க, அவங்க சேட்டையாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கும் கேட்குது. ஆனால் 2 பேரும் கேட்டு கேட்காத மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. ஒரு வழியாக இன்றைக்கி நைட்டும் வந்துடுச்சு. இன்றைக்கி நைட் வந்துட்டு அவங்க 2 பேத்துக்கு ஜேகே வீட்டில் தான்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஷாக்கு. இல்லை பொதுவாக இல்லைம்மா அது எங்கள் பழக்கப்படி இப்படி தான். சரித்த சரித்த அப்படின்ட்டுருப்பீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஏன் அம்மா வீட்டுக்கு போகணுமா? இல்லைத்த 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 அப்படி சொல்லி எங்கள் அத்தை லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அத்தையும் நல்லா தான் பார்த்துப்பேன். ம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் அத்தையும் சிரிச்சிருப்பாங்க. எங்கே பார்த்தா விஷயம் வந்து உட்காந்து அவள் பாட்டே கூட தான் பேசிகிட்டு இருந்திருப்பா. நீங்கள் தான் கிச்சனில் நின்று உங்கள் அத்தைகிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அத்தை போமான்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை இல்லை நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்ட்டுருப்பீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு இல்லை இல்லை நீ போமா, எதுக்குமா ஃபஸ்ட் நாளே கிச்சனில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இல்லை இல்லை அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஜேகே வந்து ரூமில் படுத்திருப்பான். சரி இந்த பாலை மட்டும் கொண்டு போய் ஜேகேட்டு கொடுத்துட்டு வந்துடுறியா? ஆ சரித்த அப்படி சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு ஏறி போகிறீங்க. எங்கள் விஜய் வந்து கூப்பிட்ருப்பாங்க பால் வாங்கிட்டு போமான்னு. ஆ சரித்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பார்க்குறா. டே வந்துட்டு இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லைங்க நான் போகிறேன். இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் வந்து வாங்கிட்டு போவான். அவங்க அம்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போ என்னன்னு சொல்லி நான் கதை பார்த்துட்றது எங்கன்னு கூப்பிடணுமா இல்லை என்னங்கன்னு கூப்பிடணுமா இல்லை மாமான்னு கூப்பிடணுமா? டே மாமாவா டக்குன்னு டே மாமான்னு வாயில் வருது. ஆனால் இவர் மாமான்னு சொல்ல மட்டும் என் ஹார்ட் ரொம்ப படபடன்னு துடிக்குது. பதட்டமாக இருக்குது. இப்போ என்ன சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே வந்து கதவை திறக்கலாமா வேணாமா, தட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஜேகே வந்துட்டு யாரோ நிற்கிற மாதிரி அவனுக்கு லைட்டாக அடியில் நிழல் தெரியுது. கதவு லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. பட் நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் நின்றுட்டுருக்கீங்க. அவன் அந்த நிழலை பார்த்துட்டு மா உள்ள வாமா. ஆ ஆ வரேங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்டாக ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் உள்ளே வந்துட்டு எங்க அத்தை அத்தை இந்த பால் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ம் இங்கே வை. ம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு போய் வைக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு நீ பால் குடிக்கலையா? ம் கீழே போய் குடிக்கிறேங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் வந்து கீழே வந்துட்டு அப்பா என்ன அவர் நீ பால் குடிக்கலான்னு தான் கேட்டார். என் ஹார்ட் பீட் அவர் பேசினதை கேட்டுன்னு படன்னு அடிக்குது. இங்கே பாரு இந்த ஸ்பீட் அடிச்சுனா அவ்வளோதான் செத்து போயிடுவேன். அப்போ குறைச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போய் கீழே பாலெலாம் குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு டேவை வந்து மாடியில் ரூமுக்கு போக சொல்லியிருப்பாங்க. உங்கள் 2 பேத்தையும் மட்டும் இங்கே ரெடி ஆகுமான்னு சொல்லி அவங்க ரூமில் விட்டுருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் ரெடி ஆகிட்டுருக்கீங்க. உங்கள் அக்கா செம்ம அழகாக ரெடி ஆகிட்டுருக்கா. நீங்கள் உங்கள் அக்காவை சைலண்ட்டாக பார்க்குறீங்க. அவள் சைலண்டாக ஒரே ஒரு பின் மட்டும் தான் குத்துறோம். அப்படி கிளம்புறா இப்படி கிளம்புறேன்னு சொல்லிட்டு அலப்பிட்டு இருக்கா. ஆனால் அவள் கிளம்புறதுக்கு நீங்கள் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆ அக்கா ஓகேவா? ம் ஓகே ஓகே. நீ இன்னும் கிளம்பலையாடி?
நீங்கள் உங்கள் அக்காவுக்கு சேலை எடுத்து விட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆ இல்லையே, சேலை கட்டுடி அத்தை சொல்லிட்டு போனாங்களே, என்ன வயல் இப்படி இருக்கா? ஆ இந்த கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சேலை கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுங்காட்டி உங்கள் அத்தை வந்திருப்பாங்க. போகலாமான்னு கேட்க வந்திருப்பாங்க. பார்த்தா நீங்கள் இப்போ தான் சாரியே கட்டுறீங்க. அ அத்தை அத்தை அது அத்தை அது உங்களுக்கு ரொம்ப பதட்டமாகுது. ஏன்னா அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுமா, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிரும்னு. அதுங்காட்டி நீங்கள் உங்கள் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் கிளம்பல. உங்களுக்கு ரொம்ப பதட்டமாகுது. அவங்க அத்தை உங்களை பார்த்துட்டு, வைன் எதுக்கு இவ்வளோ பதட்டமாகுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சேலை கட்டு. 10 நிமிஷம்னாலும் 1/4 மணி நேரம்னாலும் அத்தை கொண்டு போய் விடுறேன், ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஆ சரி அத்தை. இஷி நீ வரியா? அத்தை ஒன்று போய் ஃபஸ்ட்டு விட்டுட்டு வந்துடுறேன். சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் வந்து கிளம்பியிருப்பா. உங்களை பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்பி போவேன். சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சண்டே கிளம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. சேலையெல்லாம் நீங்கள் கட்டி முடிச்சிருப்பீங்க. உங்கள் அத்தை வந்திருப்பாங்க. வாங்கிட்டு போகலாமா? ஆ ஆ சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு பதட்டப்பட ஒன்றும் இல்லை சரியா, பயப்படாமல் போ, எல்லாம் நல்லதுக்கு தான். ம் சரி அத்தை. ரொம்ப நல்ல பையன் வேணவன். பார்க்க முரட்ட மாதிரி தெரியுமா? அந்த ஆளு, ஃபோர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் முரட்டு பையன் மாரி இருக்கும். முரட்டு பையன்லாம் இல்ல. சொல்றதெல்லாம் கேட்கும். சமத்து பிள்ளை தான். நில்லுடான்னா நிப்பான், போடான்னா போயிருவான். அந்த அளவுக்கு ரொம்ப சமத்து. என்ன கொஞ்சம் கண்ட்ரோல்ல பிடிக்கிற மாரி இருக்கும். விட்டோம் அவ்வளோதான் ஆட்டம் போடும். கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. ம் சரி அத்த. நல்ல பையன் தான் அவன். மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான். பட்டு பட்டுன்னு பேசுவான். அவனுக்கு என்ன தோணுதோ அத பேசுவான். அந்த மாரி நடந்துக்குவான். எனக்கு தெரியும். அவன் உன்ன நல்லா பார்த்துப்பான். நீ பயப்படாம உள்ள போ. உன் வாழ்க்கையோட நாள். ரொம்ப சந்தோஷமா தொடங்கு. வாழ்க்கை முழுக்க உன்ன சந்தோஷமா பார்த்துப்பான். அத்தை அதுக்கு கேரண்டி. நான் வளர்த்ததில 2 பையன்ல அவன் ரொம்ப சமத்து. ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? கூட பொசுக்குன்னு கோவம் வந்தா கைய கூட நீட்டிருவான். அவ்ளோ கோவம் வரும். பட் ஜேகேக்கு எவ்ளோ கோவம் வந்தாலும் சரி, மரியாதையா எப்படி நடத்தணும்னு நல்லா தெரியும். ஒரு பொண்ணு எப்படி நடத்தணும்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கேன். நல்ல பையன். ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு ஓகே தானே? ம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க வேறு பார்த்தீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விளையாட்டுருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஜேகே ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்னு. இன்னொரு சைட் பையன் எதுவும் சொல்ல மாட்டான்னு தெரியுது. அவன் கண்டிப்பாக உங்களை ஹர்ட் பண்ண மாட்டான். எனக்கு உன்னை பிடிக்கலன்னு டேரெக்டாகவும் சொல்ல மாட்டான். சேம் டைம் என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறதையும் டேரெக்டாக சொல்ல மாட்டான். அது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு பதட்டம். அந்த பொண்ணு ஹர்ட் பண்ணிட போகிறானோ, ஏதோ சொல்லிடுவானோன்னு. ஆனால் அவங்க மைண்டில் தோணுது தான் பையன் அப்படி செய்ய மாட்டான். ஆனாலும் ஒரு பதட்டத்தோடயே கீழே வராங்க. அவங்க வீட்டுக்கார் பார்த்துட்டு, என்னாச்சுடி ஏன்டி இவ்வளோ பதட்டமாக இருக்க? போன பிள்ளைங்க கூட இவ்வளோ பதட்டமாக இல்லை. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்க்குறாங்க. என்னடி ஜெய்கே அந்த பொண்ணுட்டு எதுவும் சொல்லிட மாட்டான்ல? என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னால் அவன் கூட வாழ முடியாது. அப்படிலாம் எதுவும் சொல்லிட மாட்டான்ல? லூசு. அவன் அப்படி சொல்லுவான்னு நீ நினைக்கிறியா? கொஞ்சம் பயமாக இருக்குது. அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். ரொம்ப நல்ல பையன். இப்போ அப்படி சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட்டாக போயிருப்பாங்க. அப்படியே டே ரூமுக்குள்ளே போனோம்னா அவன் போகணுன்னு விஷயம் எடுத்து நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அவ்வளோ அப்படி தான் அவனை நல்லா பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் அப்படியே டேவோட ஷர்ட் ஓப்பன் பண்ண டேவோட பார்த்துட்டு ஓகே வாடி, ஓகே எனக்கு ஓகே தானே, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் அப்படியே பெட்டில் விழ ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்கல்லன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே உங்கள் ரூமில் பார்த்தோன்னா ஜேகே வந்து உங்களை உட்கார சொல்லியிருப்பான். நீங்களும் சைலண்ட்டாக வந்து உட்காந்துட்டீங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. 2 பேரும் எப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் உட்காந்துருப்பீங்க ஒரு 10 நிமிஷமா 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. நீங்கள் ஜேகேட்ட வந்து அந்த பாலை மட்டும் கொடுத்துருப்பீங்க. அவனும் வாங்கி கொஞ்சம் குடிச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருப்பான். நீங்களும் மீதத்தை குடிச்சிருப்பீங்க. ஜேகே அதை வாங்கி கம்மன் சைலண்டில் வச்சுட்டான். அவன் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். நீங்களும் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் தான் 2 பேத்துக்கு நல்லா மோன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் 2 பேரும் நிமிஷம் ஆக்வர்டில் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஏன்னா அது பக்கத்து ரூம்லேருந்து வருது. டேவோட ரூம்லேருந்து பயங்கரமாக வருது. 2 பேரும் மாற்றி மாற்றி மோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தேங்க தேங்க கூப்பிட்றதும் இவன் விஷயம்னு கத்துறதும் உங்கள் 2 பேத்துக்கு அதை கேட்கவே கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஜேகே டக்குன்னு வந்து லைட் ஆஃப் பண்ணியிருப்பான். தூங்கலாம் நீ அங்கிட்டு படுத்துக்கோ. ம் ம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக படுத்துட்டீங்க. இவன் இந்த சைடு போய் படுத்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருக்கும். பட் அடுத்த செகண்ட் அப்படியே பெட்ஷீட்டு தலை வரைக்கும் இழுத்து போத்திக்கிட்டான். என்னை விட்டுடாடேன்னு சொல்லிட்டு காதை வேற போத்திக்கிட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக படுத்திருக்கீங்க. அந்த சவுண்ட் கேட்க கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஐயோ அப்படி இருக்குது. ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது 2 பேத்துக்கும். ஸோ 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக படுத்தவங்க தான். ஒரு 10 நிமிஷத்துல அவன் நல்லா தூங்கியிருப்பான். உங்களுக்கு தூக்கமே வரல. பட் குட்டியாக ஒரு கரெக்டாக சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு நிமிஷம் என்ன சவுண்ட் இது டிஃப்ரெண்ட்டாக இடையில கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா தலைவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அதை கேட்கும்போது சிரிப்பு தான் வருது. இவர் இவர் கொரட்டை விடுற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக ஸ்மைல் வந்திருக்கும்.
நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவன் நல்லா தொங்கிட்டு இருக்கான். அவன் ஹேர்லாம் வந்து காற்றுக்கு ஆடிட்டே இருக்கு. அழகா இருக்கார்ல. நெய் குழந்த மாதிரி இருக்கார். இவ்வளோ அழகான புருஷனா வேணும் உனக்கு. என்னாலேயே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாலியை பார்த்துக்கிறீங்க, ஜிகை பார்த்துக்கிறீங்க. என் புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் தோணுது. அதுக்கப்புறம் நீங்கள் சிரிச்சிட்டே வந்து படுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்திருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜேகே வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பான். பட் அவன் கண்ணில் ஏதோ கோல்டு கலரில் லைட் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அவனுக்கு. அடிச்சுட்டு ஜேகே சினிங்கிட்டே வந்து முழிச்சு பார்க்குறான். கரெக்டாக வந்துட்டு உங்கள் ஹிப் நல்லா வெள்ளையாக தெரியுது. சாரியோடய படுத்து தூங்கியிருப்பீங்களா, நல்லா விலகிருச்சு. ஒரு சைடு செஸ்ட்டோட அப்படியே சுத்தமாக அந்த சேலையே இல்லை, அந்த சைடு அப்படி இருக்குது. நீங்கள் ஹிப்பில் வந்து ஹிப் செயின் போட்டிருக்கீங்க, பட் சேலைக்குள்ளே வச்சு மறைச்சிருப்பீங்க. அது அந்த வெளிச்சத்தில் அந்த மேலே வந்து கரெக்டாக அந்த சூரிய ஒளி போட்டு கரெக்டாக தான் அவனுக்கு அடிக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி. அவன் பார்க்குறான். அந்த ஹிப் செயினோட ஹிப்பை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஒரு லைட்டான தொப்பை, அது தொப்பைன்னு சொல்ல முடியாது, வயிறுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி க்யூட்டாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுல அழகான ஒரு ஹிப் செயினா. அதுவும் உங்கள் அத்தை வந்து உங்கள் 2 பேத்துக்குமே வந்து ஒரு காட்டன் சாரீ கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரெட் கலரில் இருந்திருக்கும். அது நல்லா சில்கியான ஒரு காட்டன், செம்மையாக நிற்கிற மாதிரி ஒரு காட்டன் சாரீ. ஸோ அது நல்லா உடம்போட போய் ஒட்டிட்டு நின்றுட்டு இருந்திருக்குமா. அதுக்கும் உங்கள் கலருக்கும் செம்மையாக இருக்குங்க. அவன் எப்படியோ நிமிஷம் ஸ்டன்னாகி உங்கள் ஸ்டொமக்கை பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்படியே அவன் கண்ணு லைட்டாக மேலே ஏற அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ட்டாக இருக்கும். பட் அடுத்த செகண்ட் ஜிகே என்னடா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏதாச்சும் ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஐயோ ஜிகே கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அப்படியே உத்து பார்க்குறேன். வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனே கண்ணாடியில் திட்டிகிட்டு இருந்திருப்பான். அவனுக்கு அடுத்த செகண்டே தோணுது, அவன் கட்டின மஞ்சள் கலர் தாலி வந்துட்டு அப்படியே அந்த சேலைக்குள்ளே போட்டிருந்துருப்பீங்க. அது சேலைக்குள்ளேருந்து கரெக்டாக அந்த ஸ்டொமக் கிட்ட கறந்துருக்கும். அந்த ரெட் கலருக்கு, எல்லோ கலருக்கு, ஸ்கின்னுக்கு அவனுக்கு அதில் தான் அப்படியே தோணியிருக்கும். உன் பொண்டாட்டி தானே? என் பொண்டாட்டி தான். நான் தான் தாலி கட்டினேன். அப்போ உரிமை எனக்கு இல்லாமலா? ஆனாலும் இப்படி பார்க்கக்கூடாதுடா. ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாமல் அந்த பொண்ணை பார்க்குறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியே வரான். ஸோ வெளியே வந்துட்டு பார்க்கும்போது நீங்கள் இன்னும் அப்படி தான் நல்லா பேன்னு தூங்கிட்டு இருக்கீங்களா? அவனுக்கு ஐயோ அப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவன் பாட்டு கிளம்பிட்டு இருந்திருப்பான். ஆனாலும் அவனுக்கு வந்து அந்த கண்ணாடியில் கரெக்டாக நீங்கள் தெரியுறீங்க. ஸோ அதுவே இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. கம்முனு சாரி நம்மளே எடுத்து விட்ருவோமா? அவளும் திரும்பி படுக்கிற மாதிரியும் தெரில, அசைகிற மாதிரியும் தெரில. இல்லைன்னா பெட்ஷீட் போற்றி விட்ருவோமா? அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போத்துறான்னு சொல்லிட்டு வந்து அந்த பெட்ஷீட்டை லைட்டாக இழுக்கிற. அது கரெக்டாக உங்கள் காலுக்கிட்ட நல்லா மாட்டிக்கிச்சா, மேலே வர மாட்டேங்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவன் கையை பொறுமையாக கிட்ட கொண்டு வந்திருப்பான். இப்போ உங்கள் ஷோல்டர் கிட்ட ஒரு கை இருக்குது, ஸ்டொமக் கிட்ட ஒன்று இருக்குது. அவன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கா, நீங்கள் கட்டில் பார்த்துருக்கேன், அந்த சைடு அவன் படுத்த இடம் காலியாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்படியே ஷோல்டர்கிட்டே இந்த சைடு பிடிச்சி ரொம்ப பொறுமையாக இழுத்துட்ருக்கான். அவன் இழுக்கும் போது வந்துட்டு அது வரமாட்டேங்குது. என்னடா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை இன்னும் கொஞ்சம் இறக்கிருப்பான். இந்த இடத்துல எடுத்தால் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக செஸ்ட்டுக்கிட்டே இருக்குது. ஜிகே வந்து அதை இழுக்கும்போது உங்கள் இன்னொரு கையில் வந்து அதுக்கு லைட்டாக மாட்டியிருக்கு. ஐயோ மாட்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக இழுத்துருப்பான். பட் தலைவரோட கை டக்குன்னு உங்கள் செஸ்ட்டில் இடிச்சிருக்கும். இடிச்சிட்டு அப்படியே அந்த சிலை ஃபுல்லாக வந்துருச்சு. சிலையை ஃபுல்லாக இழுத்துட்டான். பட் இடித்ததில் நீங்கள் முழிச்சிட்டிங்க. நீங்கள் அப்படியே ஜிகே வெறிக்கி பார்க்குறீங்க. ஏன்னா தலைவர்கிட்ட உங்கள் மேலே இருக்காரு. அப்படியே இழுத்துட்டு அவன் பாட்டு அதுவும் கையை வேற எடுக்கலை. நீங்கள் முழிச்சிட்டிங்கிற பதட்டத்தில் அவங்கள பார்க்குறான், இங்கே கையை பார்க்குறான், உங்களை பார்க்குறான், கையை பார்க்குறான். அவன் எங்கே பார்க்குறான், நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. எங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக கூப்பிட்றீங்க, மூச்சு வேறு வாங்குறீங்க. உங்கள் செஸ்ட்டு கரெக்டாக அவன் கை கிட்ட தானே இருக்குது. அதை லைட்டாக ஷேக் ஆகிறது அவனுக்கும் தெரியுது. அவன் உங்களை பதட்டமாக பார்க்க, நீங்கள் அவனை பதட்டமாக பார்க்க. ஜெகே டக்குன்னு கை எடுத்துகிட்டு திரும்பி இருப்பான். நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டீங்க. அது அது நான் கீழே போகிறேன், நீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே டக்குன்னு கீழே போயிருப்பான். இப்போ இப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் பதட்டமாகுது. நீங்கள் வந்துட்டு என்ன யோசிக்கிறதுன்னு தெரில. அப்புறம் சரி புருஷன் தானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் மனசெல்லாம் தேர்த்திட்டு குளிக்க போயிட்டீங்க. ஆனாலும் என்ன பண்ணார் அவர்? அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? ஒரு பையன் எப்படி உங்ககிட்ட நிற்கிற வரைக்கும் எரும மாடு மாதிரியே தூங்குவேன், ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் நீங்களே அடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சேலையும் கட்டிட்டீங்க. சேலை கட்டிட்டு உங்களுக்கு இது ஐயோ இப்போ எப்படிரா இப்போ ஜேகே மூஞ்சில் முழிக்கிறதுன்னு இருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அவனை டக்குன்னு அப்படி நிமிர்ந்து பார்த்தனே அவனுக்கும் அவ்வளோ பதட்டமாக இருந்திருக்கும், உங்களுக்கும் ரொம்ப பதட்டமாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே அந்த பதட்டத்தோடயே கீழே இறங்கி போகிறீங்க. இறங்கி போகலான்னு கரெக்டாக இறங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஸ்டெப்ஸில் நின்று இங்கே விஷயம் நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஐயோ அப்படி இருக்குது. திருப்பி ஏறி எல்லான்னு போகிறீங்க. பட் உங்கள் அத்தை அதுங்காட்டி வயன் அத்தை வரேன்ட்ட அப்படின்ட்டு இருப்பீங்க. அவங்க எதை வச்சு அப்படி கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நீங்கள் வரீங்கன்னு. நீங்கள் மட்டும்தான் கொலுசு போட்டிருக்கீங்க, உங்கள் அக்கா கொலுசு போடல, எனக்கு பிடிக்காது, நான் போட மாட்டேன்னு சொல்லியிருப்பா. அவங்க அத்தையும் சரின்னு விட்டுட்டாங்க. பட் நீங்கள் வந்து நல்லா ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுக்கு கொலுசுனா ரொம்ப பிடிக்குமா.
ஸோ, அதனால நீங்க கொலுசு போட்டிருப்பீங்க. அவங்க சவுண்டு கேட்டிருக்கு. என்னடா ஆளக்காணோன்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. இவங்க 2 பேரும் டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரேக் பண்ணிட்டு உங்கள நிமிர்ந்து பார்க்குறாங்க. நீங்க மேல நின்னுட்டு அவங்க 2 பேத்தையும் பார்க்குறீங்க. 3 பேத்துக்கும் ஆக்வர்டா இருக்கு. டக்குன்னு சிரிச்சுட்டு, "விஷி நீ வா நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழ போயிருப்பான். அக்கா அது "சிவா போலாம்." அடுத்து நீங்க கீழ வரீங்க. எதுவும் பார்க்கலைல. நீங்க உங்க அக்கா பார்த்துட்டு, திரும்பிக்கிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பீங்க. "சிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவள கீழ கூட்டு வந்துட்டா. ஜேகேக்கு வந்து உங்கள பார்க்கும்போது லைட்டா ஆக்வர்டா இருக்கு. ஓ! கண்ண திறந்தபோது அப்படி வச்சுக்கு நிப்பான். பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே திட்டிட்டு இருக்கான். எங்க பார்த்தா இவங்க 2 பேரும் இங்கே உட்காந்து ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்லயே ரொமான்ஸ் பண்றாங்க. நீங்க ஜேகே பார்க்குறீங்க. அவன் லைட்டா ஒரு மாரி ஆக்வர்டா ஸ்மைல் பண்ணிப்பான். நீங்க வந்தது கடகடன்னு கிச்சன் போயிட்டீங்க. "அத்தை நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா?" "இல்ல நான் பார்த்துக்கிறேன்." "அத்தை இருங்க அதை வேணா நான் செஞ்சு தரேன்." "இல்லம்மா" அப்படின்றாங்க. நீங்க இல்ல நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்வீட் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அத வந்து நீங்க அப்படியே கேரி பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க பாயாசம் தான் செஞ்சிருப்பாங்க. "நான் சூப்பரா செய்வேன். நான் செஞ்சு தரேன்டி ப்ளீஸ்" அப்படின்ட்டுருப்பீங்க. உங்க அத்தை உங்கள பார்த்துட்டு, "இல்லடி அது. ப்ளீஸ் சரி செய்" அப்படின்ட்டுருப்பாங்க. நீங்க பாயாசம் செஞ்சுட்டு உங்க அத்தைட்ட பேசிட்டு இருக்கீங்க. உங்க அத்தையும் உங்கள்ட்ட பேசிட்டே இருக்காங்க. நீங்களும் 2 பேரும் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க அத்தை நெறைய சொல்றாங்க. அவன் அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான்னு. நீங்களும் "ஓ! அப்படியா?" அப்படி சொல்லிட்டு கதை கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு தான் அதிசயம் தலைவர் காலையில ஜிம் போகாதது. இல்லன்னா காலையிலயும் 5 மணிக்கே ஓடி போயிருவான் தெரியுமா? 7 மணிக்கு தான் வருவான். 2 மணி நேரம் போவான்டி. ஓ! அப்படி சொல்லிட்டு உங்க அத்தைய பார்த்துட்டு, அப்ப ஜிம் போனா இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனா ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டாங்கல்ல? உங்க அத்தை உங்கள பார்த்துட்டு, சாப்பிட மாட்டாங்க தான். ஆனா அவனுக்கு பிடிக்கும். கொஞ்சமா சாப்பிடுவான். ஓ! சரி அத்த. அப்படி சொல்லி உங்க அத்தைய பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றீங்க. அவங்களும் அதுக்கப்புறம் வந்து இட்லி எடுக்க போயிருப்பாங்க. நீங்க இருங்க இருங்க நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றீங்க. அட நான் செய்வேன்டி. நான் செய்றேன் அத்த அப்படின்னு வேற சொல்றீங்க. உங்க அத்தை சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க. உங்க அத்தைக்கு வந்து ரொம்ப வேர்த்திருக்கும். குபு குபுன்னு பயங்கரமா வேர்க்குது. நீங்க உங்க அத்தைய பார்த்துட்டு, "ரொம்ப வேர்க்குதுல்ல?" ஆமா சமையல்கட்டுல இப்படிதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாவு பெனஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து சப்பாத்தி தான் அதிகபட்சம் சாப்பிடுவான். ஸோ வீக்காக சப்பாத்தி போடலான்னு சொல்லிட்டு மாவு பெனஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க வந்து ஒரு காட்டன் சேலை தான் கட்டியிருப்பீங்களா? உங்க அத்தைக்கு ரொம்ப வேர்க்கும். நீங்க டக்குனு சேலை முந்தானி மட்டும் எடுத்து, உங்க அத்தைக்கு லைட்டா தொடச்சிடுறீங்க. உங்க அத்தை உங்கள பார்த்துட்டு, "இல்ல பரவால்ல. பரவால்ல அத்த. அம்மாக்கு வேர்த்தாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நார்மல் தான்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அத்தைக்கு வேர்த்தத தொடச்சு விட்டுருப்பீங்க. உங்க அத்தைக்கு அத பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியா இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சாப்பாட 2 பேரும் சேர்ந்து தான் எடுத்துட்டு வரீங்க. உங்க அத்தை வந்து விஷயம் பார்க்குறாங்க. அவன் வந்துட்டு நார்மலா ஜீன்ஸ் பேண்ட்டும், ஒரு ஷார்ட் டாப்பும் போட்டிருக்கான். உங்க அத்தைக்கு அத பார்க்கும்போது, கல்யாணம் முதல் நாள் சேலை கட்டியிருக்கலாம்ல அப்படி தோணுது. அப்படியே உங்கள திரும்பி பார்த்தா, சேலை கட்டியிருக்கீங்க, தலை குளிச்சிருக்கீங்க, முடிய வந்துட்டு லைட்டா ஒரு கிளிப் எடுத்து குத்தி கீழ பின்னி போட்டுருக்கீங்க. உங்க அக்கா வந்து ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருக்கா. சும்மா நார்மலா விட்டுருக்கா. நீங்க வந்து 2 கையிலயும் வளையல் போட்டிருக்கீங்க, கொலுசு போட்டிருக்கீங்க. பெர்ஃபெக்ட்டான கேர்ளா இருக்கீங்க. பட் உங்க அக்கா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கா. நேத்து வந்து கல்யாண வளையல்லாம் போட்டிருந்தப்பா. பட் அவளுக்கு அதெல்லாம் ஒரு மாரி பிடிக்கவே இல்ல. அவளுக்கு வளையல்லாம் கசகசன்னு இருக்குதுன்ருப்பா. வந்து "இல்ல போடுடின்ருப்பான்." "இல்ல எனக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு வளையல்லாம் கழட்டி ரூம்ல வச்சுட்டா. அவ கையில ஒரு வளையல் கூட கிடையாது. ஒரு கையில வந்து வாட்ச் கட்டியிருக்கா. இன்னொரு கையில வந்து பிரேஸ்லெட் போட்டிருக்கா. அவங்க அத்தை அப்படியே சைலன்ட்டா அவுட்ஃபிட்ட மேல கீழ வரைக்கும் பார்த்துட்டு, "விஷி வெளிய போறியா?" ஆமா அத்த. நானும் அவரும் வெளிய போறோம்." "ஓ! சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்துட்டு, அது அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் பார்த்துட்டு, "ஃபர்ஸ்ட் டே கோயிலுக்கு போலையாடா?" "கோயிலுக்கா? சரி போறோம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். விஷி கோயிலுக்கு போற மாரி இருந்தா சேலையில சுடிதார் ஏதாச்சும் போட்டுக்கலாம்லடா. "ஏன் இந்த ட்ரெஸ்ல கோயிலுக்குள்ள போனா கோயிலுக்குள்ள என்ன விட மாட்டாங்களா?" அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விஷயம் பார்த்துட்டு உங்கள பார்க்குறாங்க. "அக்கா, பொதுவா கோயிலுக்கு போனா ட்ரெடிஷ்னலா சுடிதார் இல்ல சாரியில போணும். அதுக்கு தானே அத்தை சொல்றாங்க. ஏன் இப்படி கொஸ்டின் கேட்குற?" உங்க அக்கா அப்படியே உங்கள பார்த்து லைட்டா முறைக்கிறா. நீங்க அவள பார்த்துட்டு, "இப்ப எதுக்குடி என்ன இப்படி பார்க்குற?" "ம். ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் சுடிதார் போட்டு கோயிலுக்கு போறேன்." சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்திருப்பாங்க. "ஃபைன். நீயும் ஜேகே கூட்டு கோயிலுக்கு போ." சரி அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் உங்க அத்தையும் சேர்ந்து பேசிட்டே வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாற வந்து உங்க அத்தை எந்திரிச்சிருப்பாங்க. நீங்க வந்து அவங்க கூட நிக்கிறீங்க. "வயன் நீ உட்காரு அத்தை பரிமாறுறேன்." "இல்ல நானும் ஹெல்ப் பண்றேன்." "இல்லம்மா பரவாயில்ல நீ உட்காந்துக்கோ" அப்படின்றாங்க. "இல்ல அப்படின்னு சொல்லும்போதே கரெக்ட்டா உங்க மாமா வந்துட்டு, "எதுக்கு இல்ல இல்ல மாமியான்ட்டு 2 பேரும் இது பண்ணிட்டுருக்கீங்க. 2 பேரும் உட்காருங்க. வேலையே முடிஞ்சுதுல்ல." "ஆ இது நல்ல ஐடியா தான்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்தாச்சு. உங்க அத்தை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டுருக்காங்க. நீங்க இந்த சைடு எடுத்து வைக்கிறீங்க. நீங்க, ஜேகே, உங்க அக்கா, அதுக்கப்புறம் உங்க மாமா உட்காந்துருப்பாங்க. ஜேகே உங்களுக்கு ரைட் சைடு உட்காந்துருக்கா. உங்க அக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைடு உட்காந்துருக்கா. நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஜேகேக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பீங்க. ஜேகே வந்துட்டு "இல்ல போதும், போதும்" அப்படின்னு சொல்லிப்பா. நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுத்து வச்சுட்டு, "அக்கா உனக்கு வைக்கவா?" சரிடி" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்கா பிளேட் நீட்டுறா. நீங்க உங்க அக்காவுக்கு வைக்கிறீங்க. உங்க அக்கா அப்பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. நீங்க இப்படியே பார்க்குறீங்க. அவ டேக் எடுத்து வைப்பான்னு நினச்சிருப்பீங்க. பட் அவ எடுத்து வைக்கல. நீங்க டக்குன்னு லைட்டா எந்திரிக்கிறீங்க. "என்னாச்சு வயன்?"
ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த இதெல்லாம் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு டேக்கு நீங்களே எடுத்து வைக்கிறீங்க. இல்லை வேணும் பரவாயில்ல நான் வச்சுக்கிறேன். இல்லை மாமா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி ஜேக்கே பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நீங்களே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் அத்தைக்கு அதை பார்க்கும்போது லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. அவள் எடுத்து வைக்கலாம்ல அவள் புருஷனுக்கு என்ன அவள் பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அப்படி இருக்குது. ஆனாலும் உங்கள் அத்தை எதுவும் சொல்லல. சரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சின்ன பிள்ளைங்க தானே வைன் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கா அவங்க அக்கா கொஞ்சம் நார்மலாக இருக்கா அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க மனசு அவங்களே தேத்திட்டு அவங்க பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கோயிலுக்கு போகலான்னு சொல்லுவோம். ஜேகே வந்து ஓகே நம்ம போகலான் இருப்பான். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு நான் ரூமுக்கு போய் கிளம்பிட்டு வரட்டா சரி அப்படின்றப்பான். ஜேகே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கீழே உட்காந்துருப்பான். அவனுக்கு போர் அடிச்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் பின்னாடியே ஏறி வந்திருப்பான். நீங்கள் ரூமுக்கு போயிட்டு சாரி சேஞ்ச் பண்ணலான்னு போகிறீங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு ஏன் சாரி சேஞ்ச் பண்ணுற இதுலேயே வரலாம்ல? இல்லைங்க இந்த சாரி சும்மா சிம்பிளாக வீட்டில் இருக்கன்னு கட்டிக்கலான்னு கொண்டு வந்தேன். கோவிலுக்கு போனால் அம்மா வேறு சேலை கொடுத்துட்ருக்காங்க அதை கட்டிக்க சொல்லி. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சைலண்ட்டாக இருக்கான். நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு எல்லோ கலர் சாரி அது வந்து ஒரு மாம்பழ கலர் எல்லோன்னு சொல்ல முடியாது ஒரு மாம்பழ கலர் சாரி அதுக்கு வந்துட்டு காஃபி கலர் நல்லா டார்க் காஃபி கலர் வந்துட்டு பார்ட்ரு பார்க்கவே செம்மையாக இருக்குது. அந்த சாரி கட்டிட்டு வெளியே வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் வளையலும் வாங்கியிருக்கீங்க. அந்த டார்க் கலர்லேயும் சரி அந்த மாம்பழ கலர்லேயும் சரி வளையல் வாங்கி வச்சுருக்கீங்க. அது ரெண்டையும் மிஸ்மேட்ச் பண்ணி கையில் போட்டுட்ருக்கீங்க. செயின் வந்துட்டு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க கோயில் போனால் வந்து இந்த தங்க செயின் போட்டுக்கோ வீட்டில் இருக்கப்போ சிம்பிளாக இருக்கும். ஆனால் கோயிலுக்கு போனால் அவர் கூட எங்கேயாச்சும் வெளியே போனால் இதெல்லாம் போட்டுக்கோன்னு இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆரம் மட்டும் இருக்குது அதை மட்டும் எடுத்து போட்டுக்கிறீங்க. வேறு எதையுமே போடல. அந்த ஆரம் போடுறீங்க. ஹிப் செயினை போட மறந்துருப்பீங்க. உங்களுக்கு என்னமோ மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். அப்போ தான் ஏன் ஹிப் செயின் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்கள் பாக்ஸை போய் எடுத்து அந்த ஒரு ஹிப் செயின் எடுத்துட்டு நீங்கள் பாட்டு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ஜிக்கிக்கு ஒன்றும் புரியல. இவனடா உள்ளே வரா வெளியே போகிறா அப்படின்னு எதுவும் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பான். போய் ஹிப் செயினை போட்டு முதல்ல சேலைக்கு வெளியே தான் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தோணியிருக்கும் ஒரு வேலை இவரும் ஏதாச்சும் நினச்சிட்டாருனா என்ன பண்ணுறது. சிலருக்கு இதெல்லாம் போட்டால் பிடிக்காதுண்ணா நம்ம உள்ளே போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை உள்ளே போட்டுக்கிட்டீங்க. உங்களுக்கு அது போட்டோன்னே ஓகே இப்போ தான் ஃபுல்ஃபில்லாக இருக்குது எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கோயில் போகலான்னு சொல்லிட்டு ஏன்னா கோயில் கிளம்பியாச்சு. உங்கள் அக்கா வந்துட்டு ஒரு சுடிதார் போட்டிருக்கா. சாலை வந்து சும்மா ஒன் சைடாக குத்தி போட்டிருக்கா. கொலுசு எதுவுமே போடல வளையலும் போடல. அந்த பிரேஸ்லெட் அந்த வாட்ச்லேயே தான் இருக்கா. ஹேர் ஸ்டைல் அப்படி தான் சும்மா எடுத்து இப்படி ஒன் சைடாக குத்துற மாதிரி குத்திருப்பான். அவ்வளோதான் அவன் அழகாக கிளம்பிட்டான். எங்கள் அக்கா பார்த்துட்டு அக்கா அழகாக இருக்க வச்சுட்டு உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு இந்த சாரி கட்டினியா? அம்மா சொன்னாங்கல்ல ஃபஸ்ட் டே கோயிலுக்கு போகிறப்ப இந்த சாரி கட்டிக்கோங்கன்னு சொல்லி 2 பேத்துக்கு வாங்கி கொடுத்தாங்கல்ல ஏன் நீ அந்த சாரி கட்டலையா? நான் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா பாட்டுக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு போயிட்டா. ஜெக்கி உங்களை பார்க்குறா. நீங்கள் அப்படியே திரு முடிச்சுட்டே நிற்கிறீங்க. வாப்பலாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிக்கி பின்னாடியே ஓடுறீங்க. ஜிக்கிக்கு வந்து லைட்டாக வந்துட்டு இவன் உங்கள் அக்கிட்ட பேசும்போது நார்மலாக பேசுகிறான். ஏன் நம்மக்கிட்ட பேசும்போது மட்டும் திக்கி நிறுத்தி பேசுகிறான் ஏன் என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு பைக்கிட்ட வந்திருப்பான். அவன் பைக்கை எடுக்கிறான். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு அதில் ஏறி உட்காரணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழி வேறு முழிக்கிறீங்க. உங்கள் அக்கா அவள் பாட்டு கூலாக சுடிதாரன்னு போட்டுருந்துருப்பா. ஷோல்டரில் கை வச்சு டக்குன்னு ஏறி உட்காந்துட்டா. பட் ஜேக்கியோட பைக்கும் அதே ஹைட்டு தான் அதே மாதிரி பைக் தான். பட் உங்களுக்கு எப்படி ஏறி உட்காருன்னு தெரியல. அது செம்ம ஹைட்டாக இருக்கான் பின்னாடி சீட்டு. உங்களால் ஏறி உட்கார முடியும்னு உங்களுக்கு தோணலை. நீங்கள் அப்படியே திருன்னு முடிச்சுட்டே நிற்கிறீங்க. ஏறி உட்காரு போகலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னாச்சு? ஏய் சாரி கட்டிட்டு அவளால் எப்போ ஏறி உட்கார முடியும்? ஹெல்ப் பண்ணுறான்னா நான் எப்படி பண்ண முடியும்? ஷோல்டரில் கை வைக்க சொல்லி ஏறி உட்கார சொல்லி கொஞ்சம் பிடிச்சிக்கோ அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணவா? ஒரு சைடு தலையாட்டுறீங்க. ஷோல்டரில் கை வச்சுக்கோ ஒரு சொல்லிட்டு ஒரு சைடு ஷோல்டரில் கை வச்சிட்டிங்க. காலை இங்கே வச்சு அப்படியே ஏறி உட்காரு. அது பேலன்ஸ் பண்ணிடுவேன் ஏறி உட்காரு. அது சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகே ஷோல்டரை கை வச்சுட்டு ஏறி உட்கார போகிறீங்க. பட் உங்களால் உட்கார முடியல. ஒருத்தரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படியே இறங்கி நின்றுட்டீங்க. நீங்கள் குட்டையாக வேறு இருப்பீங்களா உங்களால் சுத்த முடியல. அது ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு? ஈரமில்ல இன்னொரு தடவை அதே மாதிரி பண்ணு அடிச்சுட்டு திருப்பியும் ஷோல்டரில் கை வச்சுட்டு அப்படியே பேக்கில் ஏறி உட்கார ட்ரை பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே அவன் கையை வச்சு உங்களை தூக்கி உட்கார வச்ச மாதிரி வச்சிட்டான். அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி ரொம்ப டைட்டாக பிடிச்சி அப்படியே ஏற்றிருப்பான். ஏன்னா ஒரு ஹேண்டில் வந்துட்டு அவன் பைக்கையும் பேலன்ஸ் பண்ணணும் உங்களையும் பண்ணணும்ல. அதனால் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி ஏறி உட்கார வச்சுருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஜேகே உங்களை பார்த்துட்டு ஓகே தானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் இந்த சைடு பிடிச்சிட்டிங்க. பட் அவன் பிடிச்ச பிடி இருக்கு. உங்களுக்கு நிமிஷம் இழுப்பே வலிச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்டே தப்ப போகுது. இந்த பிடியே அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் நீங்களே பையன் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் கொஞ்சம் ஷையாக இருக்குது. ஏன்னா ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஹிப்பில் உங்களுக்கு தெரிஞ்சு கை வச்சுருக்காருல.
அதாவது இந்த ஃபஸ்ட் டைம் வந்து தலைவர் வந்து வெளில கை வைக்கல. சாரியை தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பார். அதுக்கே நீங்க வந்துட்டு, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு யோசிங்க. இப்போ வந்து தலைவர் ஹிப்ல கை வைக்கவும் உங்களுக்கு ஒரு மாரி ஷையா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வந்து பைக்கும் எடுத்திருப்பான். அங்க பார்த்தா அவங்க அக்கா வந்து அவன நல்லா ஹக் பண்ணிட்டு கதை கதையா பேசிட்டு போயிட்டுருக்கா. அவங்க முன்னாடி பைக்ல தான் அவங்க போயிட்டுருக்காங்க. நீங்க பின்னாடி பைக்ல வந்துட்டுருக்கீங்க. நீங்க ஜேகே ஷோல்டர்ல கை வைக்க சொன்னப்போ வச்சது தான். அதுக்கப்புறம் கைய எடுத்துக்கிட்டீங்க கமுக்கமா. ஜேகே பாட்டுக்கு பைக் ஓட்டிட்டு இருக்கான். ஒரு வழியா கோயிலுக்கும் போயாச்சு. ஜேகே வந்து உள்ள போக போயிருப்பானுங்க. ஏங்க அடிச்சுட்டு நீங்கள் ரொம்ப பொறுமையாக கூட்டிருப்பீங்க. ஜேகே டக்குன்னு திரும்ப உங்களை பார்த்துருப்பான். சாமிக்கு பூ மாலை வாங்கிட்டு போகலாமா? கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு வந்தால் இதெல்லாம் வாங்கிட்டு போகணும். வாங்க அப்படின்றப்பான். நீங்கள் சரின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. நீங்கள் வந்து உங்கள் பர்ஸ்லேருந்து காசு எடுக்க போயிருப்பீங்க. ஜேகே டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு நான் கொடுக்குறேன். இல்லைங்க நான் கொடுக்குறேன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காசு கொடுத்துருப்பான். நீங்கள் பர்ஸ் கொண்டு வந்திருப்பீங்கன்றக்க அதில் தான் காசு எடுக்க போயிருப்பீங்க. இங்கே அவங்க 2 பேர் உள்ளே போயிருப்பாங்க. உள்ளே போனவங்க 2 பேரும் உங்களை காணாமேன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது 2 பேரும் அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. வந்து திருப்பி வந்திருப்பான். ஏன்டா இங்கே நிற்கிறீங்க? அதுவா மாமா, சாமிக்கு மாலை அது வாங்கணும். ஓ ஆமாம், கோயிலுக்கு வந்தால் மாலை வாங்கணும்ல, மறந்துட்டேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருங்க நானும் ஒரு இது வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கான். உங்கள் அக்கா பாட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவனும் வெளியே வந்துட்டு என்ன ஏன் 2 பேர் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? மாலை வாங்கணும்க்கா. இதெல்லாம் எதுக்கு வாங்கின்னு வாங்கிக்கிட்டு ஏன் வாங்கி தேவையில்லாமல் காசு செலவு பண்ணுற? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஜேகே உங்கள் அக்காவை பார்த்துட்டு இது தேவையில்லாத செலவு இல்லை. கோயிலுக்கு புதுசாக கல்யாணம் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு தானே வரணும், அப்படி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கைப்பிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு போயிருப்பான். பார்த்துட்டு ஏன்டி அப்படி சொல்கிற? சாமிக்கு மாலை வாங்குறது தேவையில்லாத செலவா? ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆகி வந்தால் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்டி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாங்கிட்டு கைப்பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். இதெல்லாம் தேவையே இல்லை. நான் நம்ம படத்துக்கு போனோம் தானே சொன்னேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு வரட்டே? ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் படத்துக்கு போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அவங்க 2 பேர் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஆப்போசிட்டில் நிற்கிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் இதை தான் கொடுக்குறீங்க. ராசி நட்சத்திரமும் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஜங்குக்கு இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களது சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஒரு விஷயம் டவுட்டு, இவளுக்கு நம்மளது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜங்குக்கு வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணியிருப்பா. நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க. அவங்க போய் ஃபஸ்ட்டு அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்து உங்கள் 2 பேர்த்துட்டு இந்த குங்குமம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து துண்டை வாங்கி நெத்தியில் வச்சுட்டு குங்குமத்தை வாங்கி கையில் வச்சுட்டு நீங்கள் நெத்தியில் வைக்கலாம் போயிருப்பீங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்களாமா? ஆமாம் சாமி அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய்ட்டு 2 மாலை எடுத்துகிட்டு வர்றாரு. என்னங்க 2 பேரும் மாற்றி போட்டுக்கோங்க. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி உங்கள் கழுத்தில் போட்டான். நீங்களாம் அதை வாங்கி அவன் கழுத்தில் போட்டிருப்பீங்க. ஜேகே வந்து ஹைட்டாக இருக்கும், லைட்டாக குனிஞ்சிருப்பான். நீங்கள் அவன் கழுத்துலையும் போட்டிங்க. குங்குமத்தை எடுத்து அந்த பொண்ணு நெத்தியில் வைப்பா. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து நெத்தியில் வைக்கிறான். தாலியிலே வைப்பா. தாலி எடுத்து காட்டுமா. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தாலி எடுத்து காட்டியிருப்பீங்க. ஜேகே வந்து தாலியிலே வைக்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் தாலி உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 2 பேரும் அமைதியாக நிற்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் அக்கா சைடு திரும்பிட்டு அந்த இதை வாங்கியிருப்பார். ராசி நட்சத்திரமும் சொல்லுமா. உங்கள் அக்கா வந்து அவள் தான் சொல்லிட்டா. பட் இதை சொல்லலை. பார்த்துட்டு சொல்லுடி எனக்கு தெரியாது சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவை சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் உள்ளே போயிட்டு அவர் பாட்டுக்கு வந்து இது கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. நாங்களும் புதுசாக கல்யாணவங்க தான். புதுசாக கல்யாணவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தான் பார்க்குறாரு. ஏன்னா உங்கள் அக்கா வந்து காலர் வச்சு சுடிதார் போட்டுப்போம். ஸோ அந்த தாலியே சுத்தமாக தெரில. அதனால் ஐயருக்கு வந்து புதுசாக கல்யாணம்னு தெரில. ஏன்னா நெத்திலையும் உங்கள் அக்கா குங்குமமே வைக்கல. அவளுக்கு என்னமோ அது வைக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. நீங்கள் சரி அதெல்லாம் கேட்டோம்னா திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. கேட்டுருப்பா ஏண்டி வைக்கலையான்னு. இல்லைங்க வேண்டாம் வாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துட்டு வந்திருப்பா. அதனால் டைமும் விட்டுட்டான். நீங்கள் பார்த்தா நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. பட் உங்கள் அக்கா வைக்கல. அதனால் அவருக்கு தெரில. கல்யாணம்ங்களா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போயிட்டு வந்து மாலை கொண்டு வந்து கொடுக்குறாரு. நெத்தியில் குங்குமம் வச்சுட்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்துட்டு அவனை நான் 2 குங்குமத்தை வச்சுட்டான். அவன் குங்குமத்தை வைக்கும் போதே உங்கள் அக்கா சின்னதாக வை பெருசாக வச்சிடாது, படத்துக்கு வேறு போகணும் பெருசாக வச்சிடாது அப்படின்றா. சரின்னு சொல்லிட்டு அவனை சின்னதாக தான் வச்சுட்ருப்பான். ஆனால் ஜேகே வந்து அவன் பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டதில் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் வச்சுட்ருக்கான். பட் நீங்கள் பாட்டு கேஷுவலாக இருங்க. வந்து லைட்டாக திரும்பி உங்களை பார்க்குறேன். நீங்கள் அவனை பற்றி லைட்டாக ஸ்மெல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தாலியிலே வச்சுட்டு சொல்லியிருப்பாங்க. தாலியில் லைட்டாக விடும் எடுத்தது உள்ளே வேற போடணும் ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்க போகுது அப்படின்றப்பா. அது சொல்லிட்டு அதிலே அப்படியே பட்டும் படாமல் வச்சுருப்பான். அவள் எடுத்து அவள் பாட்டுக்குள்ளே போட்டுட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 4 பேர் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து அவன் இதே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அவங்க அக்கா உட்காந்து பயங்கரமாக பேசிகிட்டே இருக்கா. சரி படத்துக்கு போகலாம், சரி டிக்கெட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நீங்களும் படத்துக்கு வரீங்கல்ல. ஜேகே வந்து சைலண்ட்டாக பார்க்குறான். நீங்கள் உங்கள் அக்கா பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு தானேக்கா போகணும், வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து போய்க்கலாம். என்ன பழைய பஞ்சாங்கம்மா? அப்படிலாம் இல்லை, நம்ம படத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம். நீங்கள் உங்கள் அக்கா பார்த்துட்டு இல்லைக்கா அது அப்படின்றீங்க. ஜேகே உங்கள் அக்கா பார்த்துட்டு இல்லை எங்களுக்கு டயர்டாக இருக்குது நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்கள் வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உங்கள் அக்காவும் சரின்னு சொல்லிட்டா. இப்போ அவளும் டேவும் மட்டும் படத்துக்கு போயிருப்பாங்க. நீங்களும் ஜேகே மட்டும் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு அவங்க 2 பேர் வரலையா வயன்?
இல்லத்த அது அத்தை அவங்க 2 பேரும் சும்மா சாப்பிட வெளியே போயிட்டு வரோம் நாங்க அத்தை. அதான் நாங்க 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டோம். சரிம்மா, அப்ப நீயும் போயிருக்கலாம்ல. இல்லத்த அப்படின்னு சொல்லி லைட்டா ஸ்மைல் பண்றீங்க. சரி வாம்மா அப்படின்னு இருப்பாங்க. ஜிக்கி டக்குனு உங்கள ஒரு பார்வை. 2 பேரும் படத்துக்கு தானே போனாங்க அப்படிங்கிற மாரி பார்க்குறான். நீங்க அப்படியே ஜிக்க திரு திருன்னு முழிச்சு முழிச்சு பார்க்குறீங்க. அவன் எதுவும் சொல்லல. அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிருப்பான். நீங்க கீழ போயிட்டு உங்க அத்தை கூட உட்காந்துருக்கீங்க. உங்க அத்தை உங்கள பார்த்துட்டு, "போ நீ ரூமுக்கு போ." இல்லத்த நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். போம்மா. என்ன கொஞ்சம் வேலை தான் அத்தை அதெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சுருவேன். நான் ஹெல்ப் பண்றேன் அத்த அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அத்தை கூட காய கட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பொதுவா அம்மா கூட இப்படி தான் இருப்பியோ? ஆ ஆமா அத்த. அம்மா மட்டும் தனியா வேலை செய்வாங்களா? எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேல ஃபோன் பார்த்தா போர் அடிச்சும் இல்லைன்னு தூக்கம் வந்துரும். பயங்கரமா தூக்கம் வரும். நல்லா தூங்குவியோ? மதியம்லாம் முரட்டு தூக்கம் தூங்குவேன். அவங்க அத்தை இத கேட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, நானும் அப்படிதான். நீங்களுமா? மதியம் சமைச்சு வச்சுருவேன். இங்க எல்லாருமே ஆஃபீஸ் போயிருவாங்கல்ல. மதியம் நான் சமைச்சு வச்சுருவேன். கரெக்ட்டா வந்துட்டு இவங்க அப்பா மட்டும் தான் வருவாரு வீட்டுக்கு. அவரு சாப்பிட்டுட்டு இவனுங்க 2 பேத்துக்கும் எடுத்துட்டு போயிருவாரு. அவனுங்க அங்க வச்சு சாப்பிட்டுப்பாங்களா, அதனால அவர் கரெக்ட்டா நான் சமைச்சு முடிக்கிற டைமுக்கு வந்துருவாரு. அவருக்கு சாப்பாடு போட்டு நானும் சாப்பிட்டு நான் போய் தூங்கிருவேன். 3, 4 மணி நேரம் தூங்குவேன். அப்பாடான்னு இருக்கும். எந்திரிச்சு நைட்டு டின்னர் சமைக்க ஆரம்பிச்சுருவேன். அப்படிதான் வேலை போகும். அப்புறம் கொஞ்ச நேரம் சீரியல் பார்ப்பேன். இதுலயே டைம் கரெக்ட்டா இருக்குமா. எங்க விடியுது, எங்க முடியுது ஒண்ணும் தெரியாது. ஓ! அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க அத்தைட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் உங்க வீட்டு கதைய சொல்ல, உங்க அத்தையும் உங்க வீட்டு கதைய சொல்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் அந்த சாரி கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகவும் கசகசன்னு இருந்திருக்கும். உங்க அத்தை உங்கள பார்த்துட்டு, "ஒயன் இப்பயே சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வா." "ஆ சரி அத்த" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மாடி ஏறி போறீங்க. மாடி ஏறி போயிட்டு நீங்க திருப்பி சாரி தான் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. உங்க அத்தை உங்கள பார்த்துட்டு, "ஒயன் நீ சுடிதார் போட்டுக்கலாம்ல." "இல்ல அத்த" அது எப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறீங்க. "ஏம்மா என்னாச்சு? நீங்க எப்படி ஒரு விஷயத்த யோசிக்கிறீங்க?" "என்னம்மா இவளுக்கு எதுக்கும்மா சுடிதார்? அப்புறம் உனக்கு சுடிதார் வாங்கி கொடுத்தா எனக்கு வாங்கி தர வேணாமா? சும்மா ரெடி அப்புறம் போகிற இடத்துல என் பிள்ளை புது ட்ரெஸ் போட வேணாமா?" "அம்மா அவளுக்கு சுடிதார் போட்டால் நல்லாவே இருக்காதும்மா." நீங்க அப்படியே சைலண்ட்டா பார்க்குறீங்க. அவ கொஞ்சம் குண்டா இருக்கனால, அவளுக்கு சால் போடாம சுடிதார் போடவே முடியாது. அவ வீட்லயே வந்துட்டு சுடிதார் சால் போடாம அலைஞ்சான்னா, அது நம்ம இருந்தோம் பரவால்ல. இதுனா அங்கம்மா, எப்படிம்மா சால் போடாம? அதெல்லாம் சுடிதார்லாம் வேணாம். நீ இவள வேற ஏதாச்சும் ட்ரெஸ் போட சொல்லு. சுடிதாரும் வேணாம், நைட் ட்ரெஸ்ஸும் வேணாம். அதெல்லாம் வேணாம் அவளுக்கு அப்படின்ட்டுருப்பா. உங்க அக்கா கொஞ்சம் அப்படிதான் பேசுவாங்க. உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு மாரி இருந்திருக்கும். ஒரு வேளை சால் போடலன்னா ஒரு மாரி நமக்கு அப்படிதான் இருக்கும் போல அப்படி தோணியிருக்கும். உங்க அம்மா பார்த்துட்டு, "அம்மா நான் வேணா காட்டன் சேலை வாங்கிக்கவா?" உங்க அம்மா உங்கள பார்த்துட்டு, உங்க அக்காவ பார்த்துட்டு, "லூசு மாரி பேசுற பைத்தியக்காரி" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்காவ திட்டிட்டு, வயன் அப்படிலாம் இல்ல. நம்ம உனக்கும் சுடிதாரே வாங்கலாம். அதெல்லாம் நல்லா தாண்டி இருப்ப. அழகா இருப்ப." "இல்லம்மா, எனக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல்லா சேலை கட்டணும்னு ஆசைம்மா. ஏன்னா நீ எப்பவுமே சேலை தானே கட்டியிருப்ப. அழகா இருக்கும். அதுவும் வந்துட்டு தாலியோட அது மஞ்ச தாலியோட தினமும் சேலை கட்டியிருந்தா சூப்பரா இருக்கும்மா. நான் எனக்கு சேலையே வாங்கிக்கிறேனே ப்ளீஸ்" அப்படின்ட்டு இருப்பீங்க. அவங்க அம்மா சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேலையா வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லா காட்டன் சேலை தான். சூப்பரா நிக்கிற மாரி வாங்கி கொடுத்துருப்பாங்களா. நீங்க அதனால சாரி கட்டியிருப்பீங்க. நீங்க அதைய பார்த்துட்டு, "அது எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவுமே சாரி கட்டியே இருக்கணும்னு ஆசை அத்த. அதான் என்த்த சாரி." "இல்ல, இல்ல அழகா இருக்கு கேட்டேன். சாரியே கட்டியிருந்தா கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு." அம்மா எப்போதுமே அப்படிதான் கட்டியிருப்பாங்களா? அத பார்த்து பார்த்து கடைசியில அதுவே ஒரு ஆசையாயிருச்சு அத்த. சரிம்மா அப்படி சொல்லிட்டு உங்க அத்தையும் லைட்டா ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மதியத்துக்கு 2 பேரும் சேர்த்து தான் சமைச்சிருப்பீங்க. அவங்க மாமா வந்து இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போயிருப்பாரு. அவரு வந்து மதியம் சாப்பிட வந்திருப்பாரு. நீங்க போய் ஜேகேவையும் கூட்டு வந்திருப்பீங்க. நீங்க தான் நின்னு பரிமாறுறீங்க. எல்லாரும் இல்லைனா உட்காருன்ட்டு இருப்பாங்க. "இல்ல அத்த நான் வைக்கிறேன் அத்த" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 4 பேர் தான் சாப்பிட்றீங்க. நீங்க தான் பரிமாறுறீங்க. ஜேகே கரெக்ட்டா வந்துட்டு அவன் காலையில வந்துட்டு "எனக்கு இவ்வளோ தான் சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால மதியம் கணக்கு பண்ணி தான் சாப்பாடு வச்சுட்டு நிறுத்திக்கிட்டீங்க. அவனும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைலண்ட்டா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு வழியா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்க அக்கா இன்னும் வரல. உங்க அத்தை வந்து கேட்டிருப்பாங்க, "ஏம்மா வரலையா? அவளுக்கு ஃபோன் பண்றியான்னு?" சரி அத்த" அப்படின்னு நீங்க ஃபோன் பண்ணியிருப்பீங்க. ஃபோன் எடுத்திருக்க மாட்டா. "இல்ல அத்த, அவங்க சும்மா அப்படியே வெளிய போயிருக்காங்களாம். கொஞ்ச நேரத்தில வந்துருவேன்னு சொல்றா அத்த." சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அத்தைய விட்டுட்டாங்க. மதியம் போயிட்டு நீங்க போய் அமைதியா ரூம்ல உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு தூக்கம் சொக்குது. ஜெகே அவன் பாட்டுக்கு உட்காந்து ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கரமா போர் அடிக்குது. அவன் ஆஃபீஸ்ல எப்பவுமே வேலை பார்த்துட்டே இருக்க பையன். இங்க வந்து அவனால உட்காந்துருக்கவே முடியல. அவனுக்கு தூக்கமா வருது. "என்ன விடுங்கடா நான் போய் ஆஃபீஸ்க்காச்சும் போறேன்டா" அப்படி இருக்கு. போர் அடிக்குது. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா உட்கார்ந்தா தான் தூக்கம் வருது. அவனுக்கு அப்படி இருக்கு பிரச்சனை. நீங்களும் உட்காந்து உட்காந்து பார்க்குறீங்க. தூக்கத்த கண்ட்ரோலே பண்ண முடியலையே. கடைசியில அப்படியே சாஞ்ச மாரி உட்காந்துட்டு ஃபோன் பார்க்குற மாரி உட்காந்துருப்பீங்க. ஃபோனும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவ்வளோதான் ஃபோன் பார்க்க பார்க்க ரொம்ப தூக்கம் வந்திருக்கும். அப்படியே கால கட்டி பிடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு உட்காந்துட்டே தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க பெட்ல சாஞ்சு உட்காந்துட்டு. ஜெகி உட்காந்து ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். அவனுக்கு போர் அடிச்சு அதுக்கப்புறம் ஒரு ட்ராமா வச்சிருப்பான். அவன் பாட்டுக்கு சின்சியராக ட்ராமா படுத்துட்டு பார்த்துட்டே இருந்திருப்பானா. அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும். அப்படியே இந்த சைடு திரும்பியிருப்பான். ஒரு சைடாக படுத்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கேன்னு. திரும்பவும் தான் பார்க்குறான். உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சு இவளுக்கு? இவ ஏன் உட்காந்துட்டே தூங்குறா? அப்படி இருக்கு ஜேகேக்கு. ஜேகே அவனை வந்து எழுப்பலான்னு நினைக்கிறான். பட் எழுப்பவும் மனசு வரல. ஆனா செம்ம தூக்கம் தூங்குறீங்க. ஆனா உட்காந்துட்டே தூங்குவோம். அந்த கழுத்து வலிக்குள்ள அதனால இப்படி திருப்புறீங்க, அப்படி திருப்புறீங்க. படுத்து தூங்கலாம்ல அப்படி சொல்லிட்டு ஜேகே இவங்களே பார்த்துட்டு இருக்கான்.
நீங்கள் அப்படியே உட்காந்த மாதிரியே தூங்கிட்டு இருந்திருப்பீங்களே. ஜேகே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, தலை வேறு இந்த சைடு ஆனதில்ல, கழுத்து வலிக்குது போகலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஜேகே வந்து அவன் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சிருப்பான். எந்திரிச்சு உங்களை பார்க்குறான். அப்படியே இந்த சைடு வரான். அவனுக்கும் ஏன் வரோன்னு அவன் மனசுக்கும் தெரியல. அவனுக்கு சும்மா மைண்ட் சொன்ன மாதிரி இருந்திருக்கும். அங்கிட்டு போய் நில்லுன்னு அவனும் அந்த மாதிரி வந்துட்டான். வந்தவன் தான் உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் தூங்கிட்டே இருக்கீங்களே. ஜேகேக்கு அப்படியே உங்களை தூக்கி படுக்க வைக்கலான்னு தோணுது. இன்னொரு மைண்ட் சொல்லுது, டே தூக்கி மட்டும் படுக்க வைக்கும் போது முழிச்சிட்டா அவ்வளோதான் போச்சு. காலையிலேயே சேலையை எடுத்துவிட போயிட்டு அவன் மூஞ்சில் நீ முழிச்சப்பையா அவன் உன்னை ஏதாச்சும் தப்பாக நினச்சிருப்பா. இப்போ இன்னும் அசிங்கமாக நினைக்க போகிறான். ஜிக்கி அப்படியே வெளியே போயிடு அப்படின்னு மைண்ட் செட் தோணுது. அவனும் வந்துட்டு ஆனால் உட்காந்துட்டே தூங்கினா முதுகும் வலிக்கும் கழுத்தும் வலிக்கும். ஏன் உட்காந்துட்டே தூங்குறான், படுத்து தூங்கிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பான். அவன் அப்படியே வந்துட்டு அவன் கையை கொண்டு வந்து இப்படியே காலை குறுக்கி வச்சிருப்பீங்களா, காலுக்குள்ளேயே விடுறான். இந்த சைடு ஹிப்பையும் விட்டு பிடிச்சிட்டான். அவனுக்கு ஹேண்டெல்லாம் விட்டு உங்களை தூக்குற மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தோணுது. ஜிக்கி இப்போ நீ என்ன பண்ணுற, அவ்வளோ தூக்க போறியோ அப்படி இருக்குது. ஜிக்கே ஐயோ என்ன நினப்பில் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே உங்களை தூக்கி பொறுமையாக படுக்க வைக்கிறான். அவன் படுக்க வச்சுட்டு என் கையை எடுக்க போயிருப்பான். நீங்கள் கரெக்டாக கண்ணை முழிச்சு ஜேகே பார்க்க ஜேகே அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு பதட்டத்தை இது பண்ணியிருப்பான். நீங்கள் டக்குன்னு பதட்டத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அதுன்றான். அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அவன் கிட்ட வந்து பதட்டத்திலே திரும்பும்போது டக்குன்னு அந்த வந்து டேபிளில் அந்த தண்ணியை அடிச்சு விட்ருப்பான். தண்ணி அடித்து கீழே அப்படியே அது வந்து ஒரு கண்ணாடி ஜார், அது அப்படியே கீழே விழுந்து தண்ணி மொத்தமாக கொட்டுது. நீங்கள் நிமிஷம் ஐயோ அது கண்ணாடி அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிக்கே வந்து அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பி இருப்பான். அதில் டக்குன்னு அவன் தண்ணியிலே கால் வச்சுருப்பான். வலிக்கு வந்து பொத்துன்னு மெத்த மேலே விழுவுறான். அது மெத்த மேலே விழுகல, மெத்த மாதிரி இருக்க உங்கள் மேலே விழுந்துட்டான். நீங்கள் உட்காந்து இருந்திருப்பீங்கல்ல, அப்படியே அவன் விழுந்த ஃபோர்ஸுக்கு நீங்கள் விழுந்துட்டீங்க. ஜிக்கே அப்படியே உங்கள் மேலே கிடக்க, தலைவரோட தலை கரெக்டாக உங்கள் செஸ்ட்டு மேலே இருக்குது. அப்படியே உங்கள் பாடி கீழே தொங்க, அவன் அப்படியே உங்கள் மேலே படுத்துருக்கன்னு இருக்கு. அவங்க அத்தை வந்து கரெக்டாக மேலே வந்திருப்பாங்க. ஏதோ சவுண்ட் கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து டோரை வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2 பேரும் மேலே இருக்கு. ஜேகே கரெக்டாக அவங்க செஸ்ட் மேலேயே ஒரு படுத்திருக்கானா. அது நான் தெரியாமல் கதை திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க டக்குன்னு. நீங்கள் 2 பேர் கதை திறந்த சவுண்ட் கூட கேட்கல. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்கு. உங்கள் அத்தை பேச்சை கேட்டு தான் 2 பேர் டக்குன்னு எந்திரிக்க போகிறீங்க. சிக்கன் திருப்பி வலிக்கி பொத்துன்னு மேலே விழுவுறான். வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே லைட்டாக வந்து இது பண்ணி எந்திரிக்கப்பட்டு அப்புறம் அப்படியே பெட்டில் ரோல் ஆகி விழுந்துட்டான். உங்கள் அத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பாவீங்களா அப்படி இருக்குது. உங்கள் அத்தை டப்புன்னு அடுத்த செகண்ட் தான் கதவே சாத்துறாங்க. நீங்களும் ஜேகே திருன்னு முழிக்கிறீங்க. ஜேகே திருப்பி எந்திரிச்சு நிற்கிறேன். நீங்கள் ஜேகே பார்த்து திருப்பி விழுந்துடாதீங்க. சாரி ரொம்ப ஃபோர்ஸ்டாக விழுந்துட்டேனா, வலிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். இல்லை லைட்டாக தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு சரி நான் கீழே போயிட்டு அம்மாட்ட துடைக்க வர சொல்கிறேன். இல்லை நானே துடைச்சிக்கிறேன். சரி மாப்பு இருக்கு அங்கே இருக்குது, இரு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போய் மாப்பு எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் இருங்க கண்ணாடியிலேருந்து காலை குத்திர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணிச்சிங்க. ஜிக்கு வந்து பார்த்து கை கிழிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் மாப்பெல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வரீங்க. உங்கள் அத்தை சாரி மைன் அத்தை சவுண்டு கேட்கும் தான் ரூமுக்கு வந்துட்டேன், சாரிடா. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அக்வர்டாக சிரிக்கிறீங்க. அவங்க அத்தை உங்களை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கீங்களா 2 பேரும்? சந்தோஷமாக இருக்க தடிச்சிட்டு நீங்கள் ஸ்மைலோடு சொல்லியிருப்பீங்க. ஜேகே வந்து மாடியிலேருந்து இறங்கி வந்திருப்பான். அவங்க அம்மா கேட்ட விதமும் புரியுது, நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிற விதமும் புரியுது. ஏன் இவ பொய் சொல்கிறான், நாங்கள் சந்தோஷமாக இல்லையே, அவள் ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். ஸோ இதை விட இந்த எபிசோட் முடியுது. ஐயோ இங்கே வந்து திருவிழாடா பாட்டு ஓடிட்டே இருக்குது. அவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி என்னால் இந்த 1 hour வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. அதான் ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்து இன்றைக்கி நைட் ரெக்கார்ட் பண்ணி நான் நாளைக்கு போஸ்ட் போட்டுறேன். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், லவ் யூ. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டுங்க. நான் வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த ஸ்டோரி இந்த ஃபோர்ஸ் மேரேஜ் டைப் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் ரொம்ப ஆசையாக ரெக்கார்ட் பண்ணேன். சடனாக வந்து ஒரு ஐடியா வச்சு கடகடன் தமிழன் ரீட் பண்ணி கடகடன் ரெக்கார்ட் பண்ண வந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை பொறுத்து கமெண்ட் பண்ண தானே தெரியும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. டாடா பாய், லவ் யூ.